கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலை அப்படின்ட்டு 4 விஷயங்களை பத்தி இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஒருத்தருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், கிருஷ்ணரை பத்திய பல விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்க ஏன் இந்த 4 டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணர் அப்படின்னா இந்த 4 விஷயம் உட்பட்டது. கிருஷ்ணர் அப்படின்னா கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள், இது 4ம் கலந்ததுதான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பல பேர் இந்த 4 ஒத்துக்கிறது கிடையாது. பல பேர் கிருஷ்ணரை ஒத்துக்கிறாங்க, ஆனா கிருஷ்ணருக்கு நாமம் கிடையாது, கிருஷ்ணருக்கு ரூபம் கிடையாது, கிருஷ்ணருக்கு குணங்கள் கிடையாது, கிருஷ்ணருக்கு லீலைகள் கிடையாது. கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு சாதாரண மனிதர் தான், ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் அப்படின்ட்டு பல தப்பான அபிப்பிராயம் இருக்கிறதுனால அது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கோசரம் கிருஷ்ணருக்கு நாமம் இருக்கு, ரூபம் இருக்கு, குணங்கள் இருக்கு, லீலைகள் இருக்கு அப்படின்ட்டு 4ஆ பிரிச்சு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ காலையிலிருந்து நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தோட மகிமையும் கிருஷ்ணருடைய ரூபத்தினுடைய மகிமையும் கேட்டிருக்கோம். இப்ப கிருஷ்ணருடைய குணங்களுடைய மகிமையை பத்தி கேட்கலாம். அதுவும் இன்னைக்கு குறிப்பா அவருடைய தோன்றிய நாள் ஜென்மாஷ்டமி. கிருஷ்ணர் தோன்றிய நாள் அப்படின்னு சொல்றோம், கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் நம்மள மாதிரி பிறக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா அப்படின்னு சொல்றார். அர்ஜுனா, நீயும் பிறக்கிற, நானும் பிறக்கிறேன். ஆனா நீ பிறக்கிறதுக்கும் நான் பிறக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா அப்படின்னு சொல்றார். நீ உன்னுடைய கர்மத்தினால பிறக்கிற, நான் என்னுடைய சுய இச்சையினால பிறக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்ப நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாருமே நம்ம கிட்ட ஆப்ஷன் கேட்கறது கிடையாது, சாய்ஸ் கேட்கறது கிடையாது. உங்ககிட்ட ஒரு ஆல்பத்தை காட்டி, பாருங்க உங்க உடம்பு இப்படிதான் இருக்க போகுது, உங்க அப்பா அம்மா எல்லாம் இப்படிதான் வரப்போறாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்களா, சாய்ஸ் கேட்டாங்களா? கிடையாது. we are forced to take birth. நம்மள பிறக்கிறதுக்கு உந்திடுறாங்க, நம்ம ஒரு இடத்துல பிறந்தா ஆகணும். நம்மளுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறது கிடையாது, நீ எங்க பிறக்கணும் அப்படின்ட்டு யாரும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நம்ம கர்மா பிரகாரம் ஒரு இடத்துல பிறந்தா போறோம். ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அப்பா யாரு, அம்மா யாரு, நான் எங்க பிறக்க போறேன் எல்லா டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிறக்கிறார். ஸோ கிருஷ்ணர் நம்மள மாதிரி கர்ம வினையினால பிறக்கிறது கிடையாது, தன்னுடைய ஸ்வ இச்சையினால பிறக்கிறது அப்படின்னு சொல்றார். ஸோ அதுதான் வித்தியாசம் கிருஷ்ணருக்கும் நம்மளுக்கும். அதனால காலையிலிருந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், நாமம் ரூபத்தை பத்தி பார்த்தோம். இப்ப குணங்களை பத்தி பார்க்கலாம். சாஸ்திரங்கள்ல ஒரு நல்ல ஸ்லோகம் இருக்கு, அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி ந பவேத் கிராஹ விந்தியை சேவன் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதஹ அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதஹ ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி ந பவேத் கிராஹ விந்தியை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி அப்படின்னு சொல்றாரு, கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் ந பவேத் கிராஹ விந்தியை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உன்னுடைய புலன்களால இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, கிருஷ்ணனுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள், இந்த 4 விஷயத்தையும் உங்களுடைய இந்த ஜட புலன்களால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எப்படிதான் புரிஞ்சுக்கிறது, சேவன் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதஹ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எப்ப கிருஷ்ணரா பார்த்து தன்னை வெளிப்படுத்தல அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு வெளியில வர போறது கிடையாது. கிருஷ்ணரை பத்தி நம்ம புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணனுடைய நாமமோ, கிருஷ்ணனுடைய ரூபமோ, கிருஷ்ணனுடைய குணங்களோ, கிருஷ்ணனுடைய லீலைகளோ நம்ம முயற்சினால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணரே பார்த்து தன்னை வெளிக்காட்டிக்கலவில்லை அப்படின்னா நம்மளால இதை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நைட்டு ஆயிடுச்சு, உங்க எல்லார் கையிலும் ஒரு டார்ச் லைட் கொடுத்து அனுப்புறேன், நீங்க போய் எப்படியா சூரியனை கண்டுபிடிச்சிட முடியுமா இருக்கிற டார்ச் லைட் வச்சுக்கிட்டு? நீங்க 1,00,000 டார்ச் லைட்டை வச்சு யூஸ் பண்ணி இப்ப சூரியனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாலும் கண்டுபிடிக்க முடியாது. எப்ப சூரியன் நீங்க பார்க்க முடியும் அப்படின்னா, எப்ப சூரியனா பார்த்து தன்னை உதிச்சு உங்களுக்கு காட்டுறாரோ அப்பதான் நீங்க பார்க்க முடியும். சூரியனை நம்ம டார்ச் லைட்டை வச்சு, நம்மளுடைய ஒளியை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ கிருஷ்ணரும் அப்படிதான். கிருஷ்ணரை நீங்க எவ்வளவுதான் தொலைனாலும் கிருஷ்ணர் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனா எப்ப புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கிருஷ்ணர் எப்ப உங்க மேல திருப்தி அடைகிறாரோ அப்ப என்ன பண்றாரு, தன்னை தானே அவர் வெளிக்காட்டுறாரு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, பகவத்கீதை நம்மளுக்கு அவருடைய நாமத்தை, ரூபத்தை, குணத்தை, லீலையை விளக்குற மாதிரி
நம்மளுக்கு தியரட்டிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்கு பகவத்கீதை கொடுத்திருக்காரு. அதனால நம்ம பகவத்கீதையை படிச்சோம் அப்படின்னா கிருஷ்ணரை பத்தியே ஏதோ ஒரு சில விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. இன்னும் பாகவத்துல படிச்சோம் அப்படின்னா கிருஷ்ணரை பத்திய ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தியரட்டிக்கலா தெரிய வருது. அதை நம்ம எப்ப உணர்வோம் அப்படின்னா எப்ப கிருஷ்ணர் பார்த்து நம்மளுக்கு அதை வெளிப்படுத்துறாரோ அப்பதான் நம்ம உணர முடியும், இல்ல நம்மளால உணர முடியாது அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணருக்கு பல்வேறு குணங்கள் இருக்கு. இப்ப கிருஷ்ணனுடைய குணங்கள் அப்படின்னு பேசுறதுனால கிருஷ்ணனுடைய குணங்களை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கலாம். கிருஷ்ணருக்கு பார்த்தோம் அப்படின்னா அநேக கல்யாண குண சம்பன்னஹா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணருக்கு 1 கிடையாது 2 கிடையாது, அன்லிமிட்டெட் அப்படின்னா எல்லையற்ற குணங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆதிசேஷன் இருக்காரு இல்லையா, அனந்த சேஷன், அவருக்கு ஆயிரக்கணக்கான தலைகள் இருக்கா. அந்த ஆயிரக்கணக்கான தலைகள்ல நிறைய வாய்கள் இருக்கு. அந்த வாய்களை அவர் எதுக்கோசரம் உபயோகப்படுத்துறாரு அப்படின்னா கிருஷ்ணருடைய குணங்களை சொல்றதுக்கோசரம் உபயோகப்படுத்துறாரு. அந்த லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாயை உபயோகப்படுத்திட்டு கிருஷ்ணோட குணங்களை பத்தி சொல்லிட்டே இருக்காரு. எப்ப இருந்து இந்த பிரபஞ்சத்துடைய ஆரம்பத்திலிருந்து, சிருஷ்டியோட ஆரம்பத்திலிருந்து அவருடைய குணங்களை பத்தி சொல்லிட்டே இருக்காராம். ஆனா அவ்வளவு சொல்லியும் அவரால் இன்னும் அந்த கிருஷ்ணனுடைய குணங்களை முழுசா சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கு அவ்வளவு குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வேதாந்த தேசிகர் அப்படின்ட்டு ஒரு மகாச்சாரியர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுல. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு முறை பகவானை பத்தி பாட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறார். முதல்ல நம்ம பகவான் எங்க இருந்து பார்ப்போம், திருவடியில இருந்து திருமேனி வரைக்கும் பார்ப்போம். அவர் என்ன பண்றாரு, முதல்ல கால் பகவானுடைய திருவடியை பத்தி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எழுத ஆரம்பிக்கிறார். அதுக்கு கீழே திருவடி கீழே என்ன இருக்கு, அவருடைய பாதுகை இருக்கு இல்லையா, அந்த திருவடியை தாங்கிட்டு கூடிய பாதுகை இருக்கு. முதல்ல அந்த பாதுகையை நம்ம வர்ணிச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகையை பத்தி எழுத ஆரம்பிக்கிறார். 1 பாட்டு எழுதுறார், 2 பாட்டு எழுதுறார், 3 பாட்டு எழுதுறார், 100 பாட்டு எழுதிட்டார், 500 பாட்டு எழுதிட்டாரு, 1000 பாட்டு எழுதிட்டாரு. எதுக்கு எழுதிருக்காரு, வெறுமனே பாதுகைக்கு மட்டும். அப்படி 1000 பாட்டு பகவானுடைய பாதுகைக்கு மட்டும் எழுதி கூட அவரால் முழுக்க பகவானுடைய பாதுகையை வர்ணிக்க முடியலையா அப்படின்னா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் நிறுத்திட்டார். என்னால இதுக்கு மேல முடியாது, என்னால இதுக்கு மேல போக முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா கிருஷ்ணனுடைய குணங்கள் அவ்வளவு இருக்கு. கிருஷ்ணனுடைய குணங்கள் என்ன, கிருஷ்ணனோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் அவ்வளவு குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய குணங்களை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். இப்ப உதாரணமா இங்க பார்த்தாலும் அப்படின்னா நம்ம குணங்களை 2 வகையா பிரிக்க முடியும். ஒண்ணு நல்ல குணம், இன்னொன்று கெட்ட குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குணங்களை நம்ம 2ஆ பிரிக்க முடியும். 2ஆ தான் பிரிக்க முடியும். ஏன்னா குணங்கள் அநேகமா இருக்கு. அதை நீங்க ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இது 2ஆ பிரிக்கலாம். என்னது, நல்ல குணம் கெட்ட குணம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரலாம். சோ கிருஷ்ணருக்கு அந்த மாதிரி நல்ல குணம் கெட்ட குணம் இருக்குமா அப்படின்னா அவருக்கு கிடையாது. கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய எல்லா குணங்களுமே நல்ல குணங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எல்லா குணங்களுக்கும் மூலம் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தேமா பூதா பாவ சமன்விதா அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே என்னிடத்துல இருந்தா தோன்றது அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் கெட்ட குணம் நினைக்கிறோமோ, உதாரணத்துக்கு திருடுறது, இல்ல பொய் சொல்றது, இல்ல கோபப்படுறது, இதெல்லாம் நம்ம கெட்ட குணம் நினைக்கிறோம். ஆனா இந்த கெட்ட குணம் கூட கிருஷ்ணர்கிட்ட போகும்போது எப்படி போயிடுது, நல்ல குணமா போயிடுது. சோ கிருஷ்ணருக்கு நல்லது கெட்டது அப்படின்ற வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணர் எது பண்ணாலும் அது நல்லதுதான். நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணர் தர்மம் பிரகாரம் நடந்துக்கல, ராமர் தான் தர்ம பிரகாரம் நடந்துகிட்டார் அப்படின்னு. அது சரியான வாதம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்றார். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கோசரம் நான் யுகந்தோறும் வரேன்னு சொல்றார். அப்படி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஒரு அவதாரமா இருந்து அவர் அதர்மத்தை பண்ண போறது கிடையாது. ஆனா என்ன இது வித்தியாசம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணரை சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி நம்மளா புரிஞ்சுக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் எப்படி உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்ப கிருஷ்ண பக்தர்கள் சொல்றாங்களோ அப்பதான் கிருஷ்ணரை பத்தி நான் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. அப்படி கிருஷ்ணருக்கு அநேக குணங்கள் இருக்கு. அப்படி அநேக குணங்கள் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய அந்த பெருமையை நம்ம எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுல இருந்து ஒரு சில குணங்களை மட்டும் நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். கிருஷ்ணருக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான குணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அது கருணை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா
கிருஷ்ணருக்கு எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கலாம். அவர் ரொம்ப அழகா இருக்கலாம், பெரிய செல்வந்தரா இருக்கலாம், ரொம்ப பலசாலியா இருக்கலாம், ரொம்ப அறிவாளியா இருக்கலாம், எல்லாமே அவர்கிட்ட இருக்கலாம். ஆனா கிருஷ்ணருக்கு கருணை அப்படின்ற ஒரு குணம் இல்லை அப்படின்னா யாரும் பக்கத்திலே போக முடியாது. நீங்க பக்கத்துல போகும்போது அவர் கடிச்சிட்டே இருக்காரு, திட்டிகிட்டே இருக்காரு, சாபம் விட்டுறாரு அப்படின்னா யாரும் பக்கத்திலே போக மாட்டோம். சோ கிருஷ்ணருக்கு இருக்கதே ரொம்ப ரொம்ப முக்கியமான குணத்துல ஒண்ணு கருணை அப்படின்னு சொல்றது. சோ அந்த கருணையை கிருஷ்ணர் எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா இந்த ஜென்மாஷ்டமி உங்களுக்கு தெரியுது. இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்னா என்ன? ஜென்மாஷ்டமி அப்படின்னா கிருஷ்ணர் அவதாரம் பண்ண நாள். அப்ப அவதாரம்னா என்ன? அவதாரம் அப்படின்னா யாரு ஒருத்தர் மேல இருந்து கீழே இறங்கி வராரோ அதுக்கு பேர் தான் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவதாரம் அப்படின்னா புதுசா கிருஷ்ணர் வந்து ஒரு ரூபத்தை எடுத்துக்கிட்டு வரல. கிருஷ்ணரோட அவதாரம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி கிருஷ்ணரே இல்லையா அப்படின்னா கிடையாது. கிருஷ்ணர் எப்பயுமே நிலையா இருக்கக்கூடியவர். கிருஷ்ணருடைய ரூபம் எப்பயும் நிலையா இருக்கக்கூடியது. அவர் என்ன பண்றாரு? அவருடைய லோகத்திலிருந்து கீழே இறங்கி வராரு. அதுக்கு பேர் தான் அவதாரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்த ஒரு கேள்வி வரலாம், கிருஷ்ணர் ஏன் கீழே இறங்கி வராரு? கிருஷ்ணர் கோலோக விருந்தாவனத்திலிருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு தான் அவதாரம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா கிருஷ்ணர் ஏன் கீழே இறங்கி வராரு அப்படின்ட்டு அடுத்த ஒரு கேள்வி வரும். கிருஷ்ணர் கீழே ஏன் இறங்கி வராரு அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ராஜா தன்னுடைய இளவரசனை கூட்டிக்கிட்டு ஒரு படகு மேல போயிட்டு இருக்காரு. படகுல சவாரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சவாரி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பையன் என்ன பண்றான்? அந்த படகுனுடைய விளிம்புல நின்னுகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு கொஞ்சம் அலை வந்ததெல்லாம் என்ன ஆகுது? அந்த படகு கொஞ்சம் லேசா ஆடி அந்த சின்ன பையன் இருக்கான்ல இளவரசன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். இப்ப ராஜா கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. அவர் 2 விஷயம் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? ஒண்ணு, தனக்கு சுத்தி சிப்பாய்கள் வராங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி என்ன சொல்லலாம்? கீழே விழுந்து பையனை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். 2வது, தானே கீழே விழுந்து அந்த பையனை தூக்கலாம். அந்த ராஜா எது பண்ணுவாரு? ஏன்னா அவர் சிப்பாய்கள் அனுப்பினார் அப்படின்னா அவர் என்னவா இருக்க முடியும்? வெறும் ராஜாவா தான் இருக்க முடியும். அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தி கீழே இறங்கி தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்? நல்ல ராஜாவா இருக்கலாம். ஆனா எப்ப தானே உளுந்து அந்த பையனை தூக்கிட்டு வராரோ அப்ப என்ன ஆகுறாரு? அவரு ஒரு நல்ல அப்பா ஆகுறாரு. ஏன்னா தன்னுடைய பையன் கீழே விழுந்திருக்கான், மத்த யாரையோ உதவிக்கு அனுப்புறது அப்படிங்கிறது அன்புக்கு அடையாளம் கிடையாது. அதனால ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா தானே கீழே குதிச்சு அந்த பையனை தூக்கிட்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. சோ கிருஷ்ணர் இதான் பண்றாரு. கிருஷ்ணர் ஏன் இந்த உலகத்துக்கு கீழே இறங்கி வராரு அப்படின்னா நம்மள மறுபடியும் மேல தூக்கிட்டு போறதுக்கு தான். கிருஷ்ணர் இதான் பகவத்கீதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாரும் ஆத்மாக்கள், நீங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? என்னுடைய அம்சம் அப்படின்னு சொல்றாரு. மமைவாம்சா அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாரும் என்னுடைய அம்சங்கள். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாருமே நிரந்தரமானவர்கள். ஆனா என்ன நடக்குது இந்த உலகத்துல? மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீங்க என்னுடைய அம்சமா இருந்து நிலையானவர்களா இருந்தும் கூட நீங்க என்ன எப்படி இருக்கீங்க? துன்பப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இந்த உலகத்துல நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன ஆயிட்டு இருக்கு? துன்பம் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி அப்படின்னு சொல்றாரு. கர்ஷதி அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனஹ ஷஷ்டானி இந்திரியாணி அப்படின்னா மனம் உள்பட 6 இந்திரியங்கள். நம்மளுக்கு 5 இந்திரியம் இருக்கு, 5 புலன்கள் இருக்கு, பிளஸ் மனசு அப்படின்ட்டு இந்த 6 இந்திரியங்களை வச்சுட்டு இந்த ஆத்மா என்னப்படுது? இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ கிருஷ்ணர் நம்ம எல்லாருக்கும் தந்தையா இருக்கிறதுனால, நம்ம அவங்களுடைய அங்கமா இருக்கிறதுனால, நம்ம கிருஷ்ணனுடைய குழந்தைகளா இருக்கிறதுனால என்ன பண்றார்? கிருஷ்ணர் கீழே விழுந்த நம்மள மறுபடியும் மேல தூக்கிட்டு போறதுக்கு தான் அவதாரமா கீழே இறங்கி வர்றார். அதுக்கு பேர் தான் அவதாரம் அவதாரம் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு, பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹ வேத்யம் பவித்ரம் ஓம்கார ரிக்ஷாம யஜுரேவச அப்படின்னு சொல்றாரு. உனக்கு அப்பா நான் தான். பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹ அப்படின்னு சொல்றாரு. உனக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான், தாத்தாவும் நான் தான், முப்பாட்டானாரும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை தலைமுறை எடுத்தாலும் உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், எனக்கு உனக்கு என்னோட மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல
நம்முடைய சொந்தங்கள்லாம் எப்படிப்பட்டது? தண்ணியில வரக்கூடிய கட்டை மாதிரிதான். பெரிய ஆத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 கட்டை போயிட்டு இருக்கும். அந்த ஒரு சமயம் என்ன ஆகும், அந்த 2 கட்டையும் சேர்ந்து போயிட்டு இருக்கும். அதே ஒரு பெரிய அலை அடிச்சதுன்னா என்ன ஆகும், அந்த கட்டை 2ஆ பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்துல பிறந்தவொடனே நம்மளுக்கு ஒரு அப்பா அம்மா கிடைக்கிறாங்க, ஒரு கணவன் மனைவி கிடைக்கிறாங்க, குழந்தைகள் கிடைக்கிறாங்க, எல்லா உறவும் கிடைக்குது. ஆனா இந்த உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த ஆத்துல கூடி தண்ணி மாறுது அப்படின்னு சொல்றாரு. எப்ப வேணா பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளுக்கு நிலையான ஒரு உறவு இருக்கு அப்படின்னா அது யாரு அப்படின்னா கிருஷ்ணரோட மட்டும்தான். கிருஷ்ணருக்கும் நம்மளுக்கு மட்டும்தான் நிரந்தரமான உறவு இருக்கு. மற்ற யாரோடையும் நம்மளுக்கு உறவு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால கிருஷ்ணர் சொல்றது, ஏன் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்க? நீ என்னோட உலகத்துல சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆள். அப்படி இருந்தும் என்ன பண்ற? இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்க. சோ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்கோசரம் தான் கீழே இறங்கி வர அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப சுப்ரபாதம் கேட்டோம் அப்படின்னா அந்த சுப்ரபாதத்துல ஒரு லைன் வரும், ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே. இப்ப அந்த சுப்ரபாதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய அப்படின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணருக்கு என்னாச்சு அப்படின்னா ஸ்ரீ வைகுண்டத்துல விரக்தி வந்துருச்சாம். கிருஷ்ணருக்கு விரக்தி வர்றது என்ன அர்த்தம்? அது வைகுண்டத்துல எப்படி விரக்தி வரும் அப்படின்னா, ஏன்னா கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய மனசுல எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளை பத்தி ஆலோசனை பண்ணிட்டே இருக்காராம். இப்ப நம்மளுக்கு குழந்தைங்க பெரியவங்க இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. அதுல 2 பசங்க பிறந்திருந்தாங்கன்னா எப்படியும் ஒரு பையனை நீங்க அமெரிக்காவுக்கு அனுப்பியிருப்பீங்க வேலைக்கு. அப்படி வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா தீபாவளி வருது. தீபாவளி வரும்போது சின்ன பையன் நம்ம கூட இருக்கான், அவன் நம்ம கூட தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கான். ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் சோகமா இருப்பாங்க. அப்ப அந்த சின்ன பையன் கேட்கிறான், ஏமா சோகமா இருக்க தீபாவளி நாளைக்கு அன்னைக்கு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இங்க தீபாவளி கொண்டாடுறோம் சரி, ஆனா உங்களோட பெரிய பையன் உங்க அண்ணன் என்ன பண்றானோ தெரியலையே, தூரமா இருக்கான், அவன் என்ன பண்றானோ தெரியலையே, இன்னைக்கு காலையில சீடை பண்ணாலா தெரியல, அவங்க மருமக சீடை பண்ணாலா தெரியல, ஸ்வீட் பண்ணாலா தெரியலையே, புது துணி கொடுத்துட்டாங்களா தெரியலையே, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டாங்களா இல்லையா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கவலைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா பக்கத்துல இருக்க பையனுடைய நலனை பத்தி அம்மாவுக்கு தெரியும். ஆனா அம்மாவோட கவலை எப்படி இருக்கும், தூரத்தில் இருக்க பையனுடைய கவலை தான் அம்மாவுக்கு எப்பயும் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணர் வைகுண்டத்தில் இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் பாக்குறாரு. அங்க இருக்க ஆத்மாக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிரந்தரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணரோட எண்ணத்துல என்ன இருக்கு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களை பத்தியே கிருஷ்ணர் யோசிச்சுட்டே இருக்காரு. அதனால என்ன சொல்றாங்க, ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணருக்கு இந்த வைகுண்டத்துல இருக்கிறத பிடிக்கலையா, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துல இருக்க மக்களை மறுபடியும் மேல கூட்டிட்டு போறதுதான் கிருஷ்ணருக்கு இஷ்டமா. அதனால என்ன பண்றாரு, கிருஷ்ணர் அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்கிறாராம். என்ன கேட்கிறாரு, நான் கொஞ்சம் கீழே உலகத்துக்கு போய் இருக்கிற மக்கள்லாம் கூட்டிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் வேணான்னு சொல்றாங்களாம். அங்க இருக்க ஆத்மாக்கெல்லாம் நீ போகாத, நீ அங்க போன அப்படின்னா உனக்கு யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, உன்னை பகவான் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, உன்னை யாருமே பூஜை எல்லாம் பண்ண மாட்டாங்க, இங்க கிடைக்கிற மாதிரி உனக்கு நல்ல பூஜை எல்லாம் கிடைக்காது, நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் சொல்றாங்களாம். யாரு, வைகுண்டத்துல கூடிய முக்தி அடைஞ்ச ஆத்மாக்கள்லாம். வேற நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அவர் மனசுல இருக்கக்கூடிய அந்த கருணையினால என்ன பண்றாரு, தானே கீழே இறங்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப திடீர்னு என்ன ஆச்சு, ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வைகுண்டத்துல கிருஷ்ணர் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய புகை போடுறாங்க, அங்க தூபம் போடுறாங்க. புகை போடும்போது என்ன ஆகுது, கிருஷ்ணரை முழுக்க அந்த புகை மூடிடுதான். அப்படி மூடும் போது கிருஷ்ணர் இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. மறைஞ்சு போய் கீழே வராரு. கீழே கிருஷ்ண அவதாரம் பண்றாரு. அவதாரம் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களை கொஞ்சம் மேல தூக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க முடியாது இல்லையா, அங்க போய் சேர்ந்துடும், புகையெல்லாம் கலையறதுக்குள்ளார அங்க போய் நிக்கணும் இல்லையா. அதெல்லாம் என்ன பண்றாரு, இங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆத்மாக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. முடியாத ஆத்மாக்கள் என்ன பண்ணாரு, பகவத்கீதை அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். இதை வச்சுக்கிட்டு மேல சேர்ந்துருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போயிட்டார். புகை போட்டு மறைய நேரத்துல இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு பல கோடி வருஷம் அப்படிங்கிறது வைகுண்டத்துல ஒரு க்ஷணம் மாதிரிதான். டைம் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் சொல்றாரு.
அங்க வைகுண்டத்துல ஒரு க்ஷணத்துல பாதி அப்படிங்கறதா இங்க பல கோடி வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அப்ப டக்குனு கீழே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆத்மாக்களுக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்ணி மேல கூட்டிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பகவத்கீதை கொடுத்துட்டு போயிட்டார். சோ இந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு அந்த கிருஷ்ணருக்கு நன்றி செலுத்துற விதத்தில் நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணருக்கு வந்து இங்க பூஜை பண்றோம். ஜென்மாஷ்டமி அப்படிங்கிறது உண்மையில கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்து கேட்க கிடையாது. கிருஷ்ணருக்கு என்ன தலையெழுத்தா நம்ம கிட்ட ஜென்மாஷ்டமி கொண்டாடணும் அப்படின்ட்டு. நம்ம கிருஷ்ணருக்கு சரியான வகையில எப்படி பூஜை பண்ணும் அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. கிருஷ்ணர் முறை நம்ம எப்படி வந்து விழுந்து வணங்கணும், இல்ல கிருஷ்ணர் முறை வரும்போது எவ்வளவு மரியாதையோட இருக்கணும் அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தானாவே கீழே இறங்கி வராரு. ஏன் அப்படின்னா நம்ம மேல இருக்கக்கூடிய கருணை அப்படின்றதுனால. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணனுடைய கருணைக்கு கிருஷ்ணனுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் கிருஷ்ணனுடைய கதை எல்லாம் சீரியல்ல பாக்குறீங்க. பூத்தனா அப்படின்ற ஒரு அரக்கிய வந்து கிருஷ்ணர் கொல்றார். இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவார்த்தத்தை நம்ம யாரும் கேள்விப்பட்டது கிடையாது. கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதஹ த்யக்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சுவர்ஜன் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனா, என்னுடைய பிறப்பு என்னுடைய செயல்கள் எல்லாமே எப்படிப்பட்டது, திவ்யம் அப்படின்னு சொல்றாரு. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் யோ ஜானாதி தத்வதஹ அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய பிறப்பையும் என்னுடைய செயல்களையும் யாரு ஒருத்தன் தத்துவமா தெரிஞ்சுக்கிறானோ என்ன ஆகுது, அவனுக்கு புனர்ஜன்ம நைதி மாமேதி சுவர்ஜன் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு மீண்டும் பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா வெறுமனே கிருஷ்ணனுடைய பிறப்பை பத்தியும் கிருஷ்ணனுடைய செயல்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலுமே ஒருத்தனுக்கு என்ன கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வெறுமனே நம்ம கிருஷ்ணா சீரியலை பார்த்தா நம்மளுக்கு மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா கிருஷ்ணா சீரியல்ல வந்து நம்மளுக்கு தத்துவார்த்தங்களை யாரும் சொல்றது கிடையாது. அதுல என்ன பண்றாங்க, வெறும் கதையை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த கதையை வந்து சரியா கூட சொல்றது கிடையாது. இப்ப விஜய் டிவில வந்து மகாபாரதம் வந்துட்டு இருக்கு இல்லையா, நீங்க எல்லாரும் அதை பாக்குறாங்க. மகாபாரதம் வருது. ஆனா உண்மையில அது மகாபாரதம் சொல்றாங்களா அப்படின்னா கிடையாது. உண்மையில அவங்க மகாபாரதம் இருக்கிற மாதிரி சொல்றாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, பல விஷயங்களை மாத்தி காட்டிட்டு இருக்காங்க. ஒரு முறை நாங்க டிவி பாக்குறது கிடையாது, இருந்தாலும் நான் வெளியில ஒரு முறை போகும்போது அந்த மகாபாரதோட சீரியலை ஒரு நாள் பார்க்க வேண்டி வந்தது. அந்த சீரியல் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, பீஷ்மரை கொல்றதுக்கு பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் சுத்தி நின்று பீஷ்மரை கொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா பீஷ்மரை பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் சுத்தி கொல்ற கிடையாது. பீஷ்மர் யாரு கொண்டாங்க அப்படின்னா அர்ஜுனன் தான் கொண்டாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த படத்துக்கோசரம் அந்த சீரியலுக்கோசரம் என்ன பண்றாங்க, 5 பேர் சுத்தி நின்று கொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஏன் காட்டுறாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க பீஷ்மர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவரை போய் ஒரே ஆள் எப்படி கொல்ல முடியும், இது வந்து நம்புறதுக்கே சாத்தியம் கிடையாது, அதனால 5 பேரை போட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் சேர்ந்தாலுமே கூட பீஷ்மரை கொல்ல முடியாது. பீஷ்மர் எப்படி கொண்டாங்க அப்படின்னா கிருஷ்ணர் இருந்ததுனால பீஷ்மரை கொல்ல முடிஞ்சது. அப்படின்லாம் கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா நீ பீஷ்மரை கொல்ல அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு நாள் போதும், எல்லா சைன்யத்தையும் அவர் முடிச்சு கட்டிடுவார் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பீஷ்மருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அப்படி இன்னைக்கு டிவில காட்டுற விஷயம் எல்லாமே ஆன்மீகம் அப்படின்ற பேர்ல பல விஷயங்களை மாத்தி காட்டிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க ஆன்மீகத்தை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிவியை பார்த்து தெரிஞ்சுக்காதீங்க. கீழே போங்க, உங்களுக்கு ஸ்ரீமத் பாகவத புராணம் இருக்கு, ஒரு ஃபுல் செட் இருக்கு, 18 புஸ்தகம் இருக்கு. அது வாங்கி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரியும், புராண விஷயங்கள் எல்லாம் புரியும். அப்படி இல்ல எனக்கு அவ்வளவு படிக்கிறது நேரம் இல்லை அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்ற ஒரு புஸ்தகம் இருக்கு. கிருஷ்ணா அப்படின்ற புஸ்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா பாகவத்துல இருக்கக்கூடிய கதைகளை மட்டும் எடுத்து அந்த புஸ்தகத்துல கொடுத்திருக்காங்க. 90 கதை இருக்கு. அந்த கதையில என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களோட ஆச்சாரியர் வெறும் கதை மட்டும் சொல்லாம அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவ விஷயங்களை பத்தி சொல்றாரு. அப்படி அந்த கிருஷ்ணா புக்ல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை வருது, நிறைய கதை வருது. மொத்தம் 90 கதைகள் இருக்கு. அந்த கதைகள் எல்லாமே பிரபுபாதர் எங்களுடைய ஸ்தாபகாச்சாரியர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வெறும் கதை மட்டும் சொல்லாம அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை பத்தி சொல்லிட்டு வர்றாரு. அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த பூத்தனையோடைய வதம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த பூத்தனை என்ன பண்றாங்க அப்படின்னா அவ என்ன பண்றா, ஒரு அழகான உருவத்தை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரை கொல்றதுக்கோசரம் வர. சோ இன்னைக்கு இதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒருத்தனுடைய ஆன்மீகத்தை கொல்றதுக்கு என்ன பண்றாங்க, கெட்டவன் அப்படின்றவன் எப்படி வரமாட்டான், 2 பல்ல வச்சுக்கிட்டு தலையில நல்லா முடியெல்லாம் வச்சுக்கிட்டு
பேன்னு வரமாட்டான். கெட்டவங்க எப்படி வராங்க இன்னைக்கு? பூத்தனை எப்படி அழகா உருவம் எடுத்துட்டு வராங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய டிவி அப்படின்னு சொல்லலாம். டிவி அப்படிங்கிறது பூத்தனையுடைய மறு அவதாரம், இல்ல ராவனுடைய மறு அவதாரம். ராவனுக்கு எத்தனை தலை இருந்தது? ராவனுக்கு எத்தனை தலை இருந்தது? 10 தலை இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ராவனுக்கு எத்தனை தலை இருக்கு? 100 தலை இருக்கு. ஒரு சேனல் ஆஃப்டர் இன்னொரு சேனல் நீங்க போட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராவணன் வந்து ஒவ்வொரு முகத்தை காட்டிட்டு இருக்கான். டிவியில நம்மளுக்கு என்ன காட்டுறாங்க? காமம், குரோதம், பேராசை. இந்த 3 விஷயம் தான் உங்களுக்கு டிவியில காட்டுறாங்க. வேற ஏதாவது காட்டுறாங்களா அப்படின்னா கிடையாது. இல்ல சுவாமி, எங்களுக்கு வந்து மகாபாரதம் காட்டுறாங்களே, ராமாயணம் காட்டுறாங்களே, கிருஷ்ணா காட்டுறாங்களே அப்படின்னா அது எவ்வளவு நேரம் காட்டுறாங்க? ஒரு 15 நிமிஷம் தான். அதுக்கு மத்தியில நிறைய விளம்பரம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த விளம்பரம் மூலியமா மறுபடியும் என்ன காட்டுறாங்க? அதுதான் காட்டுறாங்க. காமம், பேராசை, கோபம், இதுதான் காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிவில நிறைய விஷயம் சொல்ல அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்தை வாங்கவே போறது கிடையாது. இப்ப நிறைய மெசேஜ்லாம் வந்துட்டு இருக்கு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு மெசேஜ் வந்துச்சு, என்ன அப்படின்னா 1940ல இந்த கோல்கேட் கம்பெனிக்காரங்க வந்து என்ன சொன்னாங்க? ஐயோ, இன்னும் வந்து சாம்பலை போட்டே விளக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் எப்ப முன்னேற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? உங்களுக்கு வந்து கோல்கேட் விளம்பரப்படுத்துறோம், நீங்க கோல்கேட் வாங்கி நீங்க வந்து விளக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோல்கேட் எடுத்து வாங்கி விளக்க ஆரம்பிச்சோம். அதோட விட்டாங்களா? அப்புறம் என்ன பண்றாங்க? கோல்கேட் இருந்து ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் க்ளோஸ்அப் வர ஆரம்பிச்சது. க்ளோஸ்அப்ல இன்னும் அவன் மேல போனான். அவன் என்ன சொல்றான்? அந்த க்ளோஸ்அப் என்ன பண்றான்? அவன் வெளில வந்து அப்படின்ட்டு அந்த வாயை ஊதுறான். ஊதுன உடனே கீழே இருக்கவங்க எல்லாம் விழுந்துடுறாங்க, முன்னாடி இருக்கவங்க எல்லாம் விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தேவையில்லாத பல விஷயத்த விளம்பரத்தின் மூலியமா நம்ம கிட்ட வித்துட்டு இருக்காங்க. அப்படி டிவில நம்ம பாக்குற விஷயங்கள்லாம் என்ன பண்றாங்க? ஆன்மீகம் அப்படின்ற பேர்ல நம்மளுக்கு காட்டுற விஷயம் தப்பான விஷயம் தான். அதுக்கோசரம் நம்ம டிவியை பார்க்கவும் தேவையில்லை. அப்படி இன்னைக்கு கெட்டவங்க எல்லாம் எப்படி வராங்க? அசத் சங்கம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா ரொம்ப அழகான ரூபம் எடுத்துதான் வருது. இந்த பூத்தனை வந்த மாதிரி. பூத்தனை என்ன பண்றா? குழந்தையை கொல்றதுக்கோசரம் தன்னுடைய சுவை உருவத்துல வரல. அவன் என்ன பண்றா? ஒரு அழகான உருவம் எடுத்து வரா. வரும்போது விருந்தாவனத்துக்குள்ளார வரா. வரும்போது அங்க இருக்க மக்கள்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அடேங்கப்பா, என்ன இவ்வளவு அழகா இருக்காங்க, யாரு வந்திருக்காங்கன்னு தெரியலையே, லக்ஷ்மி தேவி ஏதாவது வந்திருக்காங்களா, இல்ல யாராவது தேவதை யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப அந்த பூத்தனை என்ன பண்றா? ரொம்ப வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டா. யார் வீட்டுக்குள்ளார? கிருஷ்ணர் வீட்டுக்குள்ள போயிட்டா. அது வரைக்கும் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அழுதுகிட்டே சத்தம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு. அப்ப கிருஷ்ணருக்கு வயசு 3 மாசம். அப்ப விளையாண்டுட்டு இருந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு? திடீர்னு இந்த பூத்தனையை பார்த்த உடனே கண்ணை மூடிக்கிட்டாராம். ஏன் கண்ணை மூடினார் அப்படின்ட்டு ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க, அந்த புஸ்தகத்தில் இருக்கு. ஏன் கண்ணை மூடினார் அப்படின்னா, எப்படியும் கொல்றன்னு வந்துட்டோம், அசுரர்களை கொல்றதுக்கு வந்துட்டோம், போய் ஒரு பொம்பளையா கொல்றது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே கண்ணை மூடிக்கிட்டாராம். இதுதான் ராமாவதாரத்தில் நடந்துச்சு. ராமர் என்ன பண்ணார்? முதல்ல யாரு கொண்டாரு? தாட்டக்கையை கொண்டார். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பூத்தனையை கொல்றார். அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்றாரு? கண்ணை மூடிக்கிட்டு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டாராம். இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கண்ணை மூடிட்டாருன்னா என்ன அர்த்தம்? சரி, குழந்தை தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் போயிருவாங்க, அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. அதனால குழந்தை தூங்குன்னு சொல்லிட்டு யசோதா போயிட்டாங்க. இப்ப இந்த பொம்பளை என்ன பண்றா? பூத்தனை என்ன பண்றா? சரி, கிருஷ்ணர் இப்ப நம்ம கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணரை தூக்கிட்டு தூரமா போயிட்டான். போய் அவருடைய பாலை கொடுத்து அந்த பால்ல விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டான். அந்த கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க முயற்சி பண்றோம். அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு? தெரிஞ்சு போயிடுச்சு, வந்தது பூத்தனை தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. எப்ப? வெறும் 3 மாசத்துல அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா கிருஷ்ணர் வந்து எப்பயும் கிருஷ்ணரா தான் இருக்க போறாரு. அவருக்கு எப்பயுமே கிருஷ்ணரோட சக்தி எப்பயும் அவர் கூடயே தான் இருக்கும், அவர் சின்ன குழந்தையா இருந்தாலும். அவர் என்ன பண்றாரு? பாலை உரிய ஆரம்பிக்கிறார். பாலை மட்டும் உரிய ஆரம்பிக்கல, அவர் என்ன பண்ணாரு? பூத்தனுடைய உயிரையும் சேர்த்து உரிய ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த பூத்தனை வந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஐயோ, விடு விடு விடு, ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பிடிச்சி தள்ள பாக்குறான். ஆனா கிருஷ்ணர் விடவே கிடையாது. பிடிச்சதே பிடிச்சிட்டாரு. அவர் என்ன பண்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாலை உறிஞ்சி அந்த பாலோட சேர்த்து அவருடைய பிராணனையும் சேர்த்து உறிஞ்சிட்டார். உறிஞ்ச பின்னாடி அவ பெரிய உருவத்தை எடுத்துட்டு மடையில கீழே உழுவுறாராம். ரொம்ப தூரம் தூக்கிட்டு போயிட்டான். அவ கீழே அந்த உளுந்த பின்னாடி அவளுடைய உடம்பு மட்டும் 12 மைல் தூரம் வந்ததாம். 12 கிலோமீட்டர் அவர் உடம்பு இருந்ததாம். அவ்வளோ பெரிய உடம்பு அவளுக்கு. அவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்துட்டு தமால கீழே உழுவுறான். விழுந்த உடனே மக்கள் எல்லாம் சுத்தி பாக்குறவங்க எல்லாம் எங்க கிருஷ்ணரை காணன்ட்டு சுத்தி வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சத்தம் வந்த பின்னாடி ஓடி வராங்க. வந்து பார்த்தா கிருஷ்ணர் என்ன பண்றாங்க? அந்த பூத்தனுடைய உடம்புல விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு
பரவாயில்ல, குழந்தைக்கு எதுவும் ஆகலை, நாராயணன் காப்பாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்களாம். அங்க இருக்கிற ஒரு நாராயணன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாராயணன் பெருமாள் தான் நம்ம குழந்தையை காப்பாத்திட்டாருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை தூக்கிட்டு போய் சாங்கிய சடங்கெல்லாம் பண்ணி அவருக்கு திருஷ்டி கழிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் பெரியவங்களாம் என்ன பண்றாங்க, சேர்ந்து இந்த பணம் விழுந்துருச்சே, இப்ப என்ன பண்ணும், பணத்தை எரிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத்தனையை வந்து துண்டு துண்டா வெட்டுறாங்களாம். இவ்வளவு பெரிய உடம்பு இருக்கு இல்லையா, தூக்கிட்டு போய் எரிக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, அங்கேயே துண்டு துண்டா வெட்டி எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பணத்தை எரிச்சா எப்படி இருக்கும், என்ன மாதிரி நாற்றம் வரும், பயங்கர மோசமா நாத்தம் வரும். ஆனா அன்னைக்கு பூத்தனை எரிக்கும் போது ரொம்ப நல்ல சுகந்தமான வாசம் வர ஆரம்பிச்சதான். இது எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த பூத்தனைக்கு மோட்சத்தை கொடுத்துட்டாராம் கிருஷ்ணர். பூத்தனைக்கு என்ன பண்ணாரு, மோட்சத்தை கொடுத்து அனுப்பிட்டார். என்ன மாதிரி மோட்சம் கொடுத்தாரு, யசோதைக்கு என்ன மோட்சம் கொடுப்பாரோ அந்த மோட்சத்தை இந்த பூத்தனை கொடுத்துட்டார். யசோதா யாரு, கிருஷ்ணனுடைய அம்மா. சோ கிருஷ்ணனுடைய அம்மா அப்படின்ற ஸ்தானத்தை இந்த பூத்தனை கொடுத்துட்டாரு. ஏன் கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஏன்னா நான் வந்து இந்த அம்மா கிட்ட இருந்து பால் குடிச்சிருக்கேன். சோ பால் குடிச்சதுனால இவங்க எனக்கு அம்மா ஆகி போயிட்டாங்க. அவங்க எனக்கு விஷப்பால் கொடுத்தாலும் சரி, நல்ல பால் கொடுத்தாலும் சரி, இவங்க எனக்கு அம்மா தான். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து பால் குடிச்சதுனால இவங்க எனக்கு அம்மா ஆகி போயிட்டாங்க. இவங்களுக்கு நான் மோட்சத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு மோட்சம் அனுப்பிட்டாங்களாம். இது நம்மளுக்கு என்ன காட்டுது அப்படின்னா, கிருஷ்ணருடைய கருணையை காட்டுது. கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர் அப்படின்னா, நீ வந்து விஷப்பால் கொடுத்தாலுமே கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அது சந்தோஷமா எடுத்துக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல பசும்பால் கொடுத்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ரொம்ப கிடையாது. என்ன எதிர்பார்க்கிறாரு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிர்த்தம் அஷ்னாமி பிரியதாத்மனஹ அப்படின்னு சொல்றாரு. நீ எனக்கு ஒரு பூவோ நீரோ இலையோ காயோ ஏதோ கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா, நல்ல விஷயம் சொன்னீங்க. கிருஷ்ணருக்கு எதை கொடுத்தாலும் சந்தோஷமாயிடுவார் அப்படின்னா, அப்ப நான் ஏதோ சின்னதா கொடுத்துறேன். இன்னைக்கு வந்து இந்த கதை ரொம்ப ஃபேமஸா இருக்கு. என்ன கதை, குச்சேலன் கதை. குச்சேலன் என்ன பண்ணாரு, கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்தாரு, பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. அதனால நான் என்ன பண்றேன், கிருஷ்ணருக்கு அவளு கொடுத்துடலாம். நாங்க ஜென்மாஷ்டமி கோசரம் நிறைய கலெக்ஷன் போயிட்டு இருப்போம். அப்படி போகும்போது அங்க இருக்கவங்க கிட்ட கேட்போம், கிருஷ்ணர் கோசரம் தானம் கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 கிலோ அவள் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 100 கிலோ அவளை வச்சு நாங்க என்ன பண்றது, பொரியா சமைச்சது இல்ல சார், ஏதாவது அரிசி வேற ஏதாவது பருப்பு கொடுங்க அப்படின்னா, இல்ல கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும், அவள் தான் பிடிக்கும். கிருஷ்ணருக்கு அவள் கொண்டு. யார் சொன்னது கிருஷ்ணருக்கு அவள் பிடிக்கும் அப்படின்ட்டு? நான் தான் கதையில கேட்டிருக்கேன். என்ன கதையில கேட்ட, குச்சேலன் கதையில கேட்டனே. என்ன கேட்டிருக்க நீ, குச்சேலன் அவள் கொடுத்தாரு, கிருஷ்ணர் அவள் சாப்பிட்டாரு, அவருக்கு என்ன கிடைச்சது, பெரிய செல்வம் கிடைச்சது. அதனால கிருஷ்ணருக்கு அவள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முட்டாள்தனமான விஷயம். கிருஷ்ணருக்கு அவள் பிடிக்கிறது கிடையாது. அந்த குச்சேலன் கிட்ட அன்னைக்கு என்ன இருந்தது, அவள் தான் இருந்தது. அவனுக்கு அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க கிட்ட அவள் கூட கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, பக்கத்து வீட்டுல இருந்து பிச்சை வாங்கிட்டு வந்து அதை கழுவிட்டு இடிச்சு தான் சாப்பிடாம தன் கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷமே அந்த அவள் தான். சோ கிருஷ்ணர் வந்து அங்க அந்த அவளை சாப்பிடல. கிருஷ்ணர் சாப்பிட்டாரு, அங்க அந்த குச்சேலனுடைய பக்தியை தான் சாப்பிட்டாரு. இதே குச்சேலன் வந்து நல்ல முந்திரி பருப்பு போட்டு ஒரு பால் பாயசம் கொண்டு வந்துருந்தாரு அப்படின்னா அதை சாப்பிட தான் போறாரு. இல்ல அவர் கொஞ்சம் வெண்ணெய் கொண்டு வந்தாரு அப்படின்னா வெண்ணெய் சாப்பிட தான் போறாரு. கிருஷ்ணருக்கு வெண்ணெய் பிடிக்கும். இன்னைக்கு யாரு வெண்ணெய் கொண்டு வராங்க, அதெல்லாம் யாரும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது கிலோ வந்து 300 ரூபா ஆச்சு இல்லையா. அவள்னா 20 ரூபாய் போயிரும். 20 ரூபாய் கொண்டு வந்து முடிச்சிடலாம். அப்படி கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவரா இருக்காரு. கிருஷ்ணர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நம்முடைய பணத்தையோ பொருளையோ எதிர்பார்க்கறது கிடையாது. கிருஷ்ணர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னது, நம்முடைய பக்தியை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம கிருஷ்ணருக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. கிருஷ்ணர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, உனக்கோசரம் உன்னுடைய ஜோப்பில் நீ எவ்வளவு வச்சுக்கிட்டா அதான் கிருஷ்ணர் பாக்குறாரு. சோ கிருஷ்ணருக்கு எது இஷ்டம் அப்படின்னா, நம்ம பக்தியோட எது கொடுக்கறோமோ அதான் கிருஷ்ணருக்கு இஷ்டம். அதை விட்டுட்டு இது கிருஷ்ணருக்கு இஷ்டம் அது கிருஷ்ணருக்கு இஷ்டம் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய கருணை சொல்றடைய கதையா இந்த பூத்தனுடைய கதை அமைது. இந்த பூத்தனை வந்து கெட்ட எண்ணத்தோட கிருஷ்ணரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷப்பாலே கொடுக்கும் போது என்ன பண்றார் கிருஷ்ணர், அந்த பூத்தனைக்கும் மோட்சத்தை கொடுக்கிறார். அப்படி அந்த பூத்தனைக்கே மோட்சத்தை கொடுக்கும் போது நம்ம நல்ல பால் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கே ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரு. அதனால நம்ம இனிமேல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் சாப்பிட்றோமோ அதை முதல்ல கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும்.
இது கிருஷ்ணனுடைய கருணையை பத்தி சொல்லக்கூடிய கருணை அப்படின்ற குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய கதையா இருக்கு. இன்னும் கருணையை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது, நாளைக்கு போதாது, ஒரு மாசம் போதாது. ஏன்னா கிருஷ்ணனுடைய கருணை அவ்வளவு இருக்கு. ஆனா நம்ம உதாரணத்துக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உதாரணத்துக்கு என்ன பண்றான், ஒவ்வொரு குணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு போலாம். அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய இன்னொரு குணத்துல முக்கியமான குணம் என்ன அப்படின்னா பக்த வத்சலன் அப்படின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணன் எப்படிப்பட்டவர்? பக்த வத்சலா அப்படின்னு சொல்லி சொல்றார். எப்படி பக்த வத்சலனா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய பக்தனுக்கோசரம் என்ன பண்ணுவாரு, எதை வேணா பண்ண தயாரா இருப்பார். தன்னுடைய பக்தனுக்கோசரம் அவரு எதை வேணா பண்ண தயாரா இருப்பார். அப்படி எங்க பாக்குறோம் நம்ம, கிருஷ்ணர் வந்து மகாபாரத யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல கிருஷ்ணர் வந்து என்ன வாதம் கொடுக்கிறாரு, நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்த பின்னாடி சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டையில என்ன ஆகுது அப்படின்னா பீஷ்மர் வந்து பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறார். யாரு? அர்ஜுனனை பயங்கரமா தாக்கிட்டு இன்னைக்கு நான் அர்ஜுனனை சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியை எடுத்துட்டு வந்திருக்காராம், சத்தியம் எடுத்துட்டு வந்திருக்காராம். அவர் வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு, பீஷ்மர் என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னா துரியோதனன் கிட்ட இன்னைக்கு நானு அர்ஜுனனை சாகடிக்க போறேன், இல்லன்னா கிருஷ்ணரை சண்டையில் இழுக்க போறேன், இந்த ரெண்டுல ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ வந்த பின்னாடி காலையில இருந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. வந்த உடனே பயங்கரமா சண்டை போடுறாரு. சண்டை போட அர்ஜுனனால தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல அர்ஜுனன் சாக போறான் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாரு. அந்த நிலைமைக்கு வந்த பின்னாடி கிருஷ்ணன் என்ன பண்றாரு யாருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க மகாபாரதத்துல. கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா தானே தேர்தட்டுல இருந்து கீழே குதிச்சு கீழே இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை எடுத்துட்டு ஓடி வராராம். ஓடி வரும்போது அவருடைய மேல இருக்க அங்க வஸ்திரம் எல்லாம் கீழே விழுந்துடுச்சு. கிருஷ்ணர் அப்படி யாருமே பார்த்தது இல்லையா, அவ்வளவு கோவத்தோட. கிருஷ்ணர் பயங்கரமான கோவத்தோட அவர் போட்டிருந்த மாலை எல்லாம் உதிர்ந்து போய் அவட மேல போட்டிருந்த அங்க வஸ்திரம் எல்லாம் போய் அவட முடியெல்லாம் களைஞ்சு போய் பயங்கர கோவத்தோட கீழே இருக்கக்கூடிய சக்கரத்தை, ஏன்னா அவரை சக்கரத்தை கூப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லையா, அவ்வளவு கோவம் வந்துருச்சு அவருக்கு. கீழே இருக்கக்கூடிய அந்த தேர்தல் கூடிய அந்த சக்கரை தூக்கிட்டு வராராம். தூக்கிட்டு வந்து பீஷ்மரை கொல்றதுக்கோசரம் வராராம். அப்ப பீஷ்மர் என்ன பண்ணாரு, நிறுத்திட்டாரு. நான் வந்து சொன்ன காரியத்தை பண்ணிட்டேன், சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டார். அப்ப வந்து கை தூக்கிட்டார், என்னை வந்து கொல்லவா அப்படின்னு சொல்லி அப்ப கை தூக்கிட்டார். ஸோ கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க தன்னுடைய வார்த்தை என்னது, நான் வந்து ஆயுதம் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை கூட என்ன பண்ணிட்டார், அவரு விட்டுட்டார். இது வந்து நம்ம மகாபாரதத்துல பாக்குறோம். அதே மாதிரி கிருஷ்ண லீலையில் நம்ம என்ன பாக்குறோம், கோவர்தனகிரி அப்படின்ற கோவர்தன மலையோடைய அந்த உதாரணத்தை பாக்குறோம். நம்மளுக்கு தெரியும் கிருஷ்ணர் வந்து கோவர்தன பூஜையை பண்ண சொல்றாரு. இந்திர பூஜையை நிறுத்திட்டு கோவர்தன பூஜையை பண்ண சொல்றாரு. அப்ப இந்திரன் வந்து கோவப்பட்டு பெரிய மலையை அனுப்புறான். அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர், அந்த பிரஜவாசிகள் எல்லாம் காப்பாத்துறதுக்கோசரம் என்ன பண்றாரு, கோவர்தன மலையை தூக்கி அங்க இருக்கக்கூடிய பிரஜவாசிகள் எல்லாம் காப்பாத்துறாரு. சோ கிருஷ்ணருக்கு என்ன முக்கியம் அப்படின்னா அவங்க பக்தர்கள் தான் முக்கியம். தன்னுடைய பக்தர்களுக்கோசரம் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா என்ன வேணா பண்ண தயாரா இருப்பார். கிருஷ்ணர் எப்படி இருப்பார் அப்படின்னா சின்ன குழந்தைய விருந்தாவனத்தில் இருப்பார். அப்ப கோபியர்கள் என்ன பண்ணுவாங்க, கை தட்டுவாங்களாம். ஏய் கிருஷ்ணா டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுவாங்களாம். அப்படி கை தட்டினா கிருஷ்ணன் அவங்க கை தட்டுற மாதிரி ஆடிட்டு இருப்பாரு. எவ்வளவு பெரிய பகவான், மேல கூடிய தேவர்கள்லாம் பார்ப்பாங்களாம். அவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்களாம். இவர்கிட்ட ஒரு நிமிஷம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பயந்துட்டு இருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த பிரஜவாசிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. கிருஷ்ணருக்கு என்ன பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க. அவங்க அப்பா சொல்லுவாரு, கிருஷ்ணா போய் பாதுகா கொண்டு வா அப்படின்ட்டு. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, சின்ன பையன் தான், என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அப்பா, யார் அப்பா, நந்த மகாராஜா, நந்த மகாராஜோட பாதுகைய தன்னுடைய தலையில வச்சு தூக்கிட்டு வருவாராம். கிருஷ்ணர் அவ்வளவு பெரிய பகவானாவே இருந்தாலும் தன்னுடைய பக்தனுக்கோசரம் அவர் என்ன வேணா பண்ண தயாரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாகவதம் மகாபாரதம் நீங்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்த வத்சலன் அப்படின்ற குணம் நம்மளுக்கு தெரிய வருது. இன்னும் பகவத்கீதையில அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு சொல்றாரு. கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, ஹே அர்ஜுனா நீ சொல்லு, என்ன சொல்லு, என்னுடைய பக்தன் என்னைக்கும் நாசமாக போறது கிடையாது அப்படின்ட்டு நீ சொல்ற அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் இந்த கிருஷ்ணரே சொல்லலாம் இல்ல, கிருஷ்ணரே வந்து என்னுடைய பக்தன் நாசமாக போறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா அர்ஜுனன் கிட்ட சொல்ல சொல்றாரு. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் ஒரு சமயம் தன்னுடைய வார்த்தையை கூட மீறிட முடியும். ஆனா தன்னுடைய பக்தன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னா அதை கிருஷ்ணர் அன்னைக்கு மீற போறது கிடையாது. அதனால என்ன சொல்றாரு,
அர்ஜுனா நீ சொல்லு, என்னுடைய பக்தன் என்னைக்குமே நாசமாக போறது இல்லை அப்படின்ட்டு. அர்ஜுனன் என்ன பண்ணா, எந்திரிச்சு நின்னு அவன் என்ன சொன்னா, கிருஷ்ண பக்தன் நாசமாக போக மாட்டான்னு சொன்னா கிடையாது. அவன் என்ன சொன்னா, என்னுடைய பக்தன் நாசமாக போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ கிருஷ்ண பக்தனாவே இருக்குன்ற அவசியம் கிடையாது. கிருஷ்ண பக்தனுக்கு நீ பக்தனா இருந்தாவே போதும். கிருஷ்ண பக்தர்களுக்கு நம்ம தாசனாவே இருந்தாலே கிருஷ்ணன் நம்மளை பாதுகாக்க போறார். நம்ம நேரடியா கிருஷ்ணர் கிட்ட பக்தி பண்ண முடியாது. கிருஷ்ண பக்தர்களுக்கு தான் நம்ம சேவை பண்ண முடியும். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், கோபி பர்த்த பதக்கமலையோர் தாச தாசானு தாசா அப்படின்னு சொல்றார். நம்ம நேரடியா போய் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியாது. கிருஷ்ணருடைய சேவகர்களுக்கு தான் நம்ம சேவை பண்ண முடியும். அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்றாரு, என்னுடைய பக்தன் என்னைக்கு நாசமாக போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில நம்மளுக்கு காட்டாரு. இது கிருஷ்ணனுடைய பக்த வத்சலன் அப்படின்ற குணத்தை காட்டுது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மகாபாரதத்துல பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதை மகாபாரதத்துல ஒரு அங்கமா வருது. இந்த மகாபாரதம் எழுதினது யாரு? மகாபாரதம் எழுதினது யாரு? வியாசர் எழுதினார். வியாசர் எழுதினாரா சொன்னாரா? வியாசர் சொன்னார். எழுதினது யாரு? விநாயகர் எழுதினார். அவங்க எழுதும் போது ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, வியாசர் சொல்றாரு, விநாயகர் கேட்கிறாரா, நான் ரொம்ப ஃபாஸ்டா எழுதுவேன், நீ சொல்லிட்டே இருக்கணும், எங்கேயாவது நடுவில் நிறுத்தின அப்படின்னா நான் எழுத மாட்டேன், என்னுடைய ஃபாஸ்ட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீ சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கணபதி சொல்றார். இவர் வியாசர் ஒத்துக்கிட்டார். அதே மாதிரி வியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆனா நீ சொன்ன விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்பதான் நீ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு என்ன பண்ணார் விநாயகர்? ஓகே சொல்லிட்டார். சோ அந்த மாதிரி ஒரு உடன்பாடோட தான் இந்த மகாபாரதம் எழுதுறாங்க. இந்த மகாபாரதம் என்ன வருது நம்மளுக்கு, பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரதத்தோட அங்கமா வருது. சோ நீங்க பகவத்கீதையில பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் பேசும்போது அர்ஜுன உவாச்ச அப்படின்னு சொல்றாங்க. திருதராஷ்டிரன் பேசும்போது திருதராஷ்டிர உவாச்ச அப்படின்னு சொல்றாங்க. சஞ்சயன் பேசும்போது சஞ்சய உவாச்ச அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்ப கிருஷ்ணர் பேசுறாரோ அப்ப என்ன சொல்றாங்க, ஸ்ரீ கிருஷ்ண உவாச்சன்னு சொல்ல கிடையாது. என்ன சொல்றாங்க, ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு சொல்றாங்க. இது எழுதுனது யாரு? விநாயகர் எழுதுறாரு. விநாயகருடைய உடன்பாடு என்னது, அவர் சொன்ன விஷயத்த உண்மை அப்படின்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அவர் எழுதுவார். அப்ப விநாயகர் என்ன பண்றாரு, உண்மைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் எழுதுறாரு. என்ன அப்படின்னு ஒத்துக்கிறாரு, கிருஷ்ணர் தான் பகவான் அப்படின்ற விஷயத்த விநாயகர் ஒத்துக்கிட்டதுனாலதான் மகாபாரதத்துல கிருஷ்ணருக்கு பகவான் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்ரீ பகவான் வாட்ச அப்படின்னு எழுதுறாரு. சோ அங்க விநாயகருக்கு சண்டை கிடையாது. விநாயகர் கிருஷ்ணர் எப்படி நீங்க பகவான் சொல்றீங்க, ஏன் மத்த தேவர்கள்லாம் பகவான் இல்ல அப்படின்ட்டு அவர் சண்டை போடல. அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, கிருஷ்ணர் தான் பகவான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால அது அப்படியே மகாபாரதத்தில் எழுதுறாரு. இப்ப பகவான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேரு தான் பகவான் அப்படின்ற பேர் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய சுவாமிகள்லாம் நான் தான் பகவான் நான் தான் பகவான் அப்படின்ட்டு நிறைய பகவான் உதிச்சுட்டாங்க. ஒரு இந்தியாவில மட்டும் ஒரு சர்வே எடுத்தாங்க. இந்தியாவில மட்டும் மொத்தம் 700 அவதாரம் இருக்கான். ஒரு அவதாரம் கிடையாது, 2 அவதாரம் கிடையாது, 700 பகவான்கள் இருக்காங்களாம். ஒரு வீதிக்கு ஒரு பகவான் இருக்காங்க. இன்னைக்கு பகவான் அப்படிங்கிறது ரொம்ப சீப்பாகி போயிடுச்சு. பகவான்ற வார்த்தையை இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப எளிமையா உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்படி உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதவியாசர் என்ன பண்றார், பராசர பட்டர், பராசர முனி, வேதவியாசருடைய அப்பா பராசரர், அவர் விஷ்ணு புராணம் அப்படின்ற ஒரு புராணத்துல பகவான் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி கொடுக்கிறார். பகவான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பகவான், பக அப்படின்ற செல்வத்தை உடையவன் பகவான். இல்ல நம்ம என்ன சொல்றோம், தனவான் அப்படின்னு சொல்றோம். தனவான் என்னது, தனத்தை உடையவன் தனவான். பாக்யவான் அப்படின்னு சொல்றோம். பாக்யவான் யாருன்னு, பாக்கியத்தை உடையவன் பாக்யவான். புத்திமான் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பகவான் அப்படின்னு அர்த்தம், பக அப்படின்ற விஷயத்தை யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு பேர் தான் பகவான் அப்படின்னு சொல்றாரு. சோ பகன்னா என்ன அப்படின்றதுக்கு பராசர விளக்கம் கொடுக்கிறார். பகன்னா என்னது, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரஸ்ய யசஸ்ஸ்ரீயஹ ஞான வைராக்யோச்சைவ கிம பக இதிங்கணாஹ அப்படின்னு சொல்றார். பக அப்படின்ற சப்தத்துக்கு 6 விஷயங்களை சொல்றார். பக அப்படின்னா என்ன அர்த்தம், 6 விஷயங்கள் சொல்றார். அப்படின்னா என்னது, ஐஸ்வர்யஸ்ய அப்படின்னா செல்வம், ஐஸ்வர்யஸ்ய
சமக்ரியஸ்ய, சமக்ரியம் அப்படின்னா சமக்ரியஸ்ய வீரியம், வீரியம் அப்படின்னா வலிமை. யசஸஹ, யசஸஹ அப்படின்னா புகழ். ஸ்ரீயஹ அப்படின்னா அழகு. ஞானம் அப்படின்னா புத்தி. வைராக்கியம் அப்படின்னா வைராக்கியம். சோ செல்வம், அழகு, அறிவு, பலம், புகழ், வைராக்கியம், இந்த 6 விஷயங்கள் யாருக்கிட்ட முழுமையா இருக்கோ அவருக்கு பேர் தான் பகவான். பகவான்னா என்னது? இந்த 6 குணங்கள். என்ன குணங்கள்? செல்வம், அழகு, அறிவு, பலம், புகழ், வைராக்கியம். இந்த 6 விஷயங்கள் யார்கிட்ட முழுமையா இருக்கோ அவருக்கு பேர் தான் பகவான். அவரை மட்டும் தான் நம்ம பகவான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? வியாசருடைய அப்பா பராசரே சொல்லிட்டார். இந்த 6 விஷயம் யார்கிட்ட முழுமையா இருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் கிட்ட தான் இருக்கு. கிருஷ்ணர் யாரு? ஸ்ரீபதி. ஸ்ரீபதி, ஸ்ரீபதி அப்படின்னா லக்ஷ்மிக்கு அதிபதி. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அகம் சர்வஸ்ய பிரபஹ அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கு எல்லாமே எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்றார். இருக்கிறதுல இந்த பிரபஞ்சத்திலேயே பணக்காரன் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பணக்காரங்க இருக்கலாம். அந்த பணக்காரன் கிட்ட ஏதோ கொஞ்சம் பணம் இருக்கலாம். ஆனா யாருமே எனக்கு எல்லா பணமே சொந்தம் அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது. ஆனா கிருஷ்ணர் சொல்ல முடியும். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உண்மையிலே எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தம் தான். ஈஷாவாசம் இதம் சர்வம் அப்படின்ட்டு ஈஷோபனிஷத் சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே யாருக்கு சொந்தமானது? கிருஷ்ணருக்கு சொந்தமானது அப்படின்ட்டு. இருக்கிறதுலே மிக உயர்ந்த செல்வந்தன் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரியஸ்ய வீரியஸ்ய அப்படின்னு சொல்றாரு. வீரியம் அப்படின்னா பலம் வாய்ந்தவர், சக்தி வாய்ந்தவர். கிருஷ்ணரை விட சக்தி வாய்ந்தவர் யாரும் கிடையாது. இன்னைக்கு பல போலி அவதாரம்லாம் நான் தான் கடவுள், நான் தான் கடவுள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சவால். என்ன சவால் அப்படின்னா, இப்ப இந்த மைக் இருக்கு இல்லையா, இந்த மைக்க ஒரு 7 நாள் இப்படி கையை தூக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கணும். இதை நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க பகவான்றது ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்கை மட்டும் கொடுங்க. அவங்களால தூக்கிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். 7 நாள் கிடையாது, 7 மணி நேரம் கூட இந்த சின்ன மைக்க தூக்கி பிடிச்சி நிக்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு அப்படின்னா 7 வயசு இருக்கும் போது கோவர்தனகிரி அப்படின்ற மலை என்ன பண்றாரு? தன்னுடைய சுண்டு விரல்ல தூக்கி பிடிச்சு நின்று இருக்காரு. சோ இதுதான் பகவான். பகவான் அப்படின்றவர் அவ்வளவு சீப்பான விஷயம் கிடையாது. இன்னைக்கு பகவான் ரொம்ப சீப்பா பண்ணிட்டாங்க. சோ பகவான் அப்படின்னா அவருக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கணும். சோ கிருஷ்ணர் எதுக்கோசரம் வந்தார் அப்படின்னா இந்த உலகத்துக்கு கடவுள் பகவான்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கோசரம் வந்தார். ஏன்னா இன்னைக்கு பகவான்ற பேர்ல பல பேர் போலியா வர போறாங்க அப்படின்னு கிருஷ்ணருக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்றாரு? இந்த உலகத்துல கடவுள்னா எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கோசரம் அவதாரமா வந்தாராம். அப்படி இருக்கலே ரொம்ப பலசாலி யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் சின்ன வயசுல இருந்தே பார்க்கலாம். அவர் சின்ன வயசுல இருந்தே எவ்வளவு பலசாலியா இருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸஹ அப்படின்னு சொல்றாரு. யசஸஹ அப்படின்னா புகழ் வாய்ந்தவர். கிருஷ்ணர் மிகப்பெரிய புகழ் வாய்ந்தவர். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் பிறந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருக்கோம். இங்க மட்டும் கிடையாது, இன்னைக்கு நீங்க உலகத்துல எங்க போனாலும் கிருஷ்ண ஜெயந்தி விழா நடக்குது. 140 நாடுகள்ல இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி விழா நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்ற ஒரு ஆச்சாரியர் எப்ப அமெரிக்கால போய் இந்த இஸ்கான் அப்படின்ற இயக்கத்தை நிறுவனாரோ அன்னையிலிருந்து என்ன ஆனது? இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது உலகம் முழுக்க பரவிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா நம்ம இந்தியாவில மட்டும் தான் கொண்டாடி இருந்தோம். இன்னைக்கு நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, இல்ல அண்டார்டிகாவுக்கு போங்க, எந்த ஊருக்கு போனாலும் அங்க கிருஷ்ண ஜெயந்தி விழா நடந்துட்டு இருக்கு. இல்ல இங்கிலாந்துக்கு போங்க, அங்க போனீங்க அப்படின்னா இதை விட இன்னும் அவங்க சிறப்பா கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் ரொம்ப ஃபேமஸான ஆள். கிருஷ்ணர் ஃபேமஸ் சொல்ல கிடையாது, கிருஷ்ணர் சொன்ன விஷயமும் ஃபேமஸான விஷயம். என்ன விஷயம்? பகவத்கீதை. இன்னைக்கு பகவத்கீதையை படிக்காத ஆளே யாரும் கிடையாது. அது ஐன்ஸ்டீனா இருந்தாலும் சரி, நியூட்டனா இருந்தாலும் சரி, அப்துல் கலாமா இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தியா இருந்தாலும் சரி, எல்லாரும் படிச்ச ஒரே சாஸ்திரம் அப்படின்னா அது பகவத்கீதை தான். எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரே சாஸ்திரம் அப்படின்னா அது பகவத்கீதை தான். அப்படி கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் அவ்வளவு புகழ் 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 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ 3 விஷயம் பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம்? செல்வம், வலிமை, புகழ். இந்த 3 விஷயமும் கிருஷ்ணர்கிட்ட
முழுமையா இருக்கு. 4வது விஷயம் என்னது? அழகு. இது சொல்லவே தேவையில்லை. கிருஷ்ணரை விட யார் அழகா இருக்காங்க? யாரும் சொல்ல முடியாது. நம்ம சின்ன குழந்தைகள்லாம் கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுறோம்? ஏ கணபதி அப்படின்னு கூப்பிடுறோமா? எப்படி கூப்பிடுறோம்? கண்ணா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறோம். ஏ சிவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோமா? எப்படி கூப்பிடுறோம்? கணபதி தான் கூப்பிடுறோம். ஏ ஐயப்பா, ஏ ஐயனாரே, முடியாண்டி அப்படின்னு கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுறோம்? கிருஷ்ணா, ஏ கண்ணா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் கிருஷ்ணர் வந்து எவ்வளவு அழகானவர் அப்படின்ட்டு. ஒரு ஐரோப்பால இருந்து ஒரு ஆராய்ச்சி பண்றவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்த்தாராம். சுத்தி பார்த்துட்டு அவர் வந்த கன்க்ளூஷன், அவர் வந்த முடிவு என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க, எப்படா சொல்ற நீ? கிருஷ்ணர் கடவுள் எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, நான் நிறைய கோயிலுக்கு போனேன். எல்லா கோயிலுக்கு போனாலும் எல்லா கடவுளும் எப்படி இருக்காங்க? எல்லா சாமியும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப கோவத்தோட, கையில நிறைய ஆயுதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. ஆனா நான் கிருஷ்ணர் கோயிலுக்கு போனேன். கிருஷ்ணர் எப்படி இருக்காரு? சிரிச்சுக்கிட்டு புல்லாங்களை வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. கடவுள் அப்படின்னு இப்படிதான் இருக்க முடியும். கடவுளுக்கு வேலை அப்படிங்கிறது கிடையாது, கடவுளுக்கு கோவம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால எப்பயுமே அனுபவிச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐரோப்பாக்காரரும் சொன்னார். அந்த மாதிரி கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இருக்க ரொம்ப அழகானவர். இப்ப இந்த விக்கிரகத்தை பாத்தீங்க அப்படின்னா, விக்கிரகம் வந்து மூணு இடத்துல வளைஞ்சு இருக்கும். கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, திரிபங்க ஷியாம் அப்படின்னு சொல்றாங்க. திரிபங்கம் அப்படின்னா 3 வளைவா வந்து நிற்பாராம். இன்னைக்கு யாரால அப்படி நிக்க முடியாது. அவருடைய தலையை பாருங்க, அவருடைய இடுப்பை பாருங்க, அவருடைய காலை பாருங்க. 3 இடத்துல இப்படி பெண்டாய் நின்றுட்டு இருப்பார். கிருஷ்ணரை மாதிரி யாரும் அவ்வளவு அழகா நிக்க முடியாது, அவ்வளவு அழகா இருக்க முடியாது. கிருஷ்ணனுடைய அழகுக்கு எல்லாரும் மயங்கி போவாங்க. வெறுமனே பக்தர்கள் மட்டும் கிடையாது, கிருஷ்ணரை பார்த்து அசுரர்கள் கூட ரொம்ப ஆசைப்படுவாங்க. கிருஷ்ணரை வந்து கடிக்கிறதுக்கோசரம் காளியன் வரான். ஆனா காளியன் அந்த நாகம் வந்து கிருஷ்ணரை பார்த்த உடனே அவருடைய அழகுல மயங்கி கிருஷ்ணர் இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டானோ. ஏன்னா கிருஷ்ணர் அவ்வளவு அழகா இருந்தாராம். கிருஷ்ணர் அப்படின்றவர் ரொம்ப 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 அழகானவர். கிருஷ்ணனுடைய அழகை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எம் ஷாம சுந்தரம் அச்சிந்த குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி வேணும் கொணந்தம் அரவிந்த தலாய தாக்ஷம் வர்ஹாவதம் சமசிதாம்புஜ சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணர் அழகுபடுத்திக்கிறது என்ன பண்றாரு? பெரிய பெரிய நகைலாம் எடுத்து போட்டுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? ஒரு மயிலரகு எடுத்து தள்ள வச்சுப்பாரு, அவ்வளவுதான். அந்த மயிலரகு அவ்வளவு அழகு கொடுக்குமா கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் எந்த நகையும் போட்டுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இடுப்புல என்ன பண்ணிருப்பாரு? ஒரு சின்ன கச்சம் கட்டி இருப்பாரு, ஒரு புல்லாங்குழல் இருக்கும், தலையில ஒரு மயிலரகு அவங்க அம்மா கொண்டை போட்டு ஒரு மயிலரகு சொறி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா குழந்தை விளையாண்டுட்டு இருக்கான் இல்லையா வீதியில, அங்க எங்க தொலைச்சிருவான், நகையெல்லாம் தொலைச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் பெட்டில போட்டு மூடி வச்சுட்டாங்க. பையனுக்கு வெளில போகும்போது மயிலரகு மட்டும் சொறி அனுப்புவாங்க. ஆனா அந்த மயிலரக அழக பாக்குறதுக்கு கண்ணு பத்தாது அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் அப்படி சொல்றாங்க. அப்படின்னா எத்தனை மன்மதர்கள் வந்தாலும் கிருஷ்ணனுடைய அழகுக்கு ஈடாக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிருஷ்ணருக்கு அழகு அப்படிங்கிறது முழுமையான அளவுல இருக்கு. இப்ப 4 விஷயம் பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம்? செல்வம், புகழ், வலிமை, அழகு. இந்த 4 விஷயம் பார்த்திருக்கோம். 5வது விஷயம் என்னது? அறிவு. கிருஷ்ணருக்கு இருக்க மாதிரி அறிவு இன்னைக்கு யாருக்கிட்ட கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ணர் தான் பரமாத்மா அப்படின்ற ரூபத்துல எல்லாரோட இதயத்துல இருக்கார். நீங்க யாரையும் பரமாத்மான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சிவ பரமாத்மா, இல்ல முருக பரமாத்மா, இல்ல விநாயக பரமாத்மா, ஐயனார் பரமாத்மான்னு யாரும் சொல்றது கிடையாது. என்ன சொல்றோம்? கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ற வார்த்தை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய விஷயம். இது வந்து சாஸ்திரத்துல அப்பட்டமான இருக்கக்கூடிய உண்மை. அப்படி கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, பரமாத்மா ரூபத்துல என்ன பண்றாரு? நம்ம இதயத்துல இருக்கார். சோ இதயத்துல இருந்துட்டு நம்மளை பத்தி விஷயங்கள் எல்லாமே கிருஷ்ணருக்கு தெரியும். அதான் முன்னாடியே சொன்னேன். நம்ம கிருஷ்ணர் முன்னாடியே போகும்போது அங்க போய் அர்ச்சனை எல்லாம் பண்ண தேவையில்லை. அர்ச்சனை பண்ணும் அப்படின்னா கிருஷ்ணனோட பேர்ல அர்ச்சனை பண்ணிருங்க. அங்க போய் நின்றுட்டு, நான் என் பேர் இது, நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நான் வந்து இந்த குலம், இந்த கோத்திரம், நான் வந்து இவ்வளவு நல்லவன், எனக்கு வந்து இவ்வளவு செல்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கிருஷ்ணர்கிட்ட சொல்ல தேவையில்லை. அப்படி கிருஷ்ணர் வந்து எவ்வளவு புத்திசாலி அப்படின்னா, அவருக்கு தெரியாம இந்த உலகத்துல எதுவும் நடக்க போறது கிடையாது. அவனின்றி ஒரு அருவம் அசையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் பரமாத்மா ரூபத்துல ஒவ்வொரு அணுக்குள்ளாரி இருக்கிறதுனால அவர் வந்து எல்லாமே தெரிஞ்சவரா இருக்காரு. அதனால அவர் வந்து அறிவாளி அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில இருக்கக்கூடிய குணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
வைராக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் கிட்ட எந்த எல்லா குணங்களும் இருந்தாலும் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா வைராக்கியத்தோட இருப்பாராம். அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையும் பற்று இல்லாம இருப்பாராம். சோ இந்த உலகத்துல ஒருத்தனை கவரக்கூடிய விஷயங்கள் இந்த 6 விஷயம்தான். நம்மளுக்கு யார் மேலேயா நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த 6 விஷயத்தினால தான் நம்மளுக்கு யாரையாவது பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு டிவியில நடிக்கிறாங்களோ இல்ல கிரிக்கெட் ஸ்டார்ஸோ இல்ல பியூட்டிஷியனோ இவங்க எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஏன் ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒன்னு அவர் செல்வந்தரா இருக்கணும், இல்ல அழகானவரா இருக்கணும், இல்ல வலிமை உடையவரா இருக்கணும், இல்ல உலகத்திலே புகழ் வாய்ந்தவரா இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப புத்திசாலியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா கடைசி பட்சத்துல எல்லாத்தையும் துறந்துட்டு பெரிய சன்னியாசியா இருக்கணும். இந்த குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு அவரை பிடிக்கும். ஆனா கிருஷ்ணர்கிட்ட இந்த 6 குணங்களும் முழுமையான லெவல்ல இருக்கு. அதனால கிருஷ்ணருக்கு பகவான் அப்படின்னு சொல்றோம். சோ பகவான் கிருஷ்ணருக்கு இந்த குணங்கள் ரொம்ப முக்கியமான குணங்கள். இந்த குணங்கள் இருக்கறனால நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணரை பகவான் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த எல்லா குணங்களுமே இருந்தாலும் இதுக்கு மேல கிருஷ்ணர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னா சௌலபியம் அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா, கொஞ்சம் பேசாம கவனிங்க, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அதுக்கப்புறம் முடிச்ச பின்னாடி நீங்க பேசுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், கிருஷ்ணர்கிட்ட இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த நல்ல குணம் என்ன அப்படின்னா சௌலபியம் அப்படின்னு சொல்றாங்க. சௌலபியம் அப்படின்னா ரொம்ப எளிமையா அவர் நம்ம அணுக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் இவ்வளவு குணங்கள் இருக்கு, நம்ம கிருஷ்ணரை போய் அணுக முடியுமா, கிருஷ்ணர் நம்மளால பார்க்க முடியுமா, கிருஷ்ணர் நம்ம சேவை பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். இந்த உலகத்துல கொஞ்சம் யாராவது பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவரை பார்க்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு நிறைய காலேஜ் எல்லாம் போயிட்டோம், காலேஜ் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருந்தோம். அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் கிட்டயோ சேர்மேன் கிட்டயோ பேசணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி உட்கார வச்சிருவாங்க. அவங்க உள்ளார ஃப்ரீயாவே இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வெளியில உட்கார வச்சு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கெத்த காட்டுறதுக்கோசரம், நான் உள்ள ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, உள்ளார வந்த உடனே நான் அப்படிலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சிலர் மோசமா என்ன பண்றாங்க, பார்க்கறதுக்கு வரும், என்ன பண்றாங்க, பார்க்கலாம் முடியாது, ஒரு மெயில் எழுதி அனுப்புங்க, அந்த மெயிலை நான் செக் பண்ணிட்டு நான் ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் போடுறேன், அப்ப நீங்க எனக்கு மெயிலே கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த உலகத்துல சின்ன பொசிஷன்ல இருக்கவங்க கூட அவ்வளவு அகங்காரம் இருக்கு. இந்த உலகத்துல நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்னா ரொம்ப 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 சின்னது. இந்த உலகம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மள படிச்சிருக்கோம், நம்ம அறிவியல் புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம். நிறைய உலகம் இருக்கு, நிறைய அண்டங்கள் இருக்குன்னு சொல்லி படிக்கிறோம். இந்த அண்டங்கள்ல இந்த மில்கி வே கேலக்சி அப்படிங்கிறது ஒரு சின்ன அண்டம் தான். அந்த சின்ன அண்டத்துக்குள்ளார நம்மளுடைய கோள்கள், நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த பூமிக்குள்ளார இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த இந்தியாக்குள்ளார தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப சின்னது. அந்த தமிழ்நாடுக்குள்ளார மதுரை அப்படிங்கிறது ரொம்ப சின்னது. அந்த மதுரைக்குள்ளார உன்னுடைய ஸ்கூலோ உன்னுடைய காலேஜோ உன்னுடைய பதவியோ நீ இருக்க இடமோ ரொம்ப 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 சின்னது. ஆனா இவ்வளவு சின்ன ஆள் என்ன பண்றான், தன்னை ரொம்ப பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கான். இது இந்த உலகத்துல கூடிய அகங்காரம். ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் அவ்வளோ பெரிய ஆளா இருந்தா என்ன பண்றாரு, எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா கிடைக்கிற மாதிரி இருக்காரு. கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல இவன் ரொம்ப சிம்பிளா எல்லாரும் என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கிருஷ்ணர் அடையறதுக்கு ரொம்ப எளிமையானவர். சோ கிருஷ்ணரை எப்படி அடையிறது, அவ்வளோ பெரிய ஆளை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறை என்ன அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார். என்னை எப்படி அடையிறது அப்படின்ற விஷயத்த கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதஹ தத்வோமா தத்வதோ க்யாத்வா விஷதே தத் அனந்தரம் அப்படின்னு சொல்றார். நீ என்ன அடையணும் அப்படின்னா நீ பண்ண வேண்டிய வேலைலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தலையெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு இமயமலைக்கெல்லாம் போக தேவையில்லை, இல்ல தலைகள் நின்று தியானம்லாம் பண்ண தேவையில்லை, பெரிய பெரிய யாகம்லாம் பண்ண தேவையில்லை, பூஜையெல்லாம் பண்ண தேவையில்லை. என்ன பண்ணு, எனக்கு நீ பக்தி பண்ணு போதும். பக்தியாமாம் அபிஜானாதி அப்படின்னு சொல்லிட்டார். நீ பக்தியினால மட்டும்தான் என்னை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். மற்ற எந்த விஷயங்களாலையும் கிருஷ்ணன் அடைய முடியாது. அப்படின்னா பக்தி ரொம்ப பெரிய விஷயமா இருக்குமோ என்னமோ, பக்தி ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்னமோ அப்படின்னா கிடையாது. நான் இந்த உபன்யாசத்தை ஆரம்பித்த போதே ஒரு ஸ்லோகம் சொன்னேன். என்ன ஸ்லோகம் சொன்னேன், அத ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி ந பவேத் கிராஹ்யமேந்திரியை சேவன் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது
நாக்குல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பக்தி அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. பக்தி அப்படிங்கிறது நாக்குல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாக்குல இருந்து எப்படி ஆரம்பிக்கும்? நாக்கு என்ன பண்ணும்? நாக்கு ரெண்டு காரியங்கள் பண்ணும். என்ன காரியங்கள் பண்ணும்? கிருஷ்ண பக்தி எப்படி பண்றது அப்படின்றத ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. கிருஷ்ண பக்தி எப்படி பண்றது அப்படின்னா, கிருஷ்ண பக்தி நம்ம நாக்குல இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேவன் முகேஹி ஜிஹ்வாதோ அப்படின்னு சொல்றாரு. ஜிஹ்வா அப்படின்னா நாக்கு. சோ பக்தி அப்படிங்கிறது நாக்குல இருந்து தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. நாக்கு என்ன பண்ணும்? நாக்கு ரெண்டு காரியங்கள் பண்ணும். என்ன காரியங்கள் பண்ணும்? ஒண்ணு பேசும், ரெண்டாவது நல்லா சாப்பிடும். சோ இந்த ரெண்டு காரியங்களையும் கிருஷ்ணருக்கோசரம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நாக்க உபயோகப்படுத்தி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த மந்திர உச்சாரணமே பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கலோர் தோசை நிதே ராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணாக கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கஹ பரம் பிரஜேத் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீமத் பாகவத்துல. அப்படின்னா இந்த கலியுகத்துல நீங்க எங்க தொட்டாலும் அங்க என்ன இருக்கு? குற்றங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. நீங்க எங்க தொட்டாலும் அங்க என்ன இருக்கு? தோஷங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் என்ன இருக்கு? பிரச்சனை தான் இருக்கு. இந்த கலியுகத்துல பிரச்சனை இல்லாத இடம், டிஸ்டர்பன்ஸே இல்லாத இடம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சோ கிருஷ்ணன் சொல்ற அப்படின்னா இந்த உலகத்துல இந்த துன்பங்களும் இந்த குற்றங்களும் நிறைஞ்ச இந்த கலியுகத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம் தான் இருக்கு. அந்த நல்ல விஷயம் என்னது? கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கஹ பரம் பிரஜேத் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா வெறுமனே கிருஷ்ண கீர்த்தனத்தினால மட்டுமே ஒருத்தன் என்ன ஆக முடியும்? மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தியைவ கதிர் எண்ணத்தே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த கலியுகத்துல கிருஷ்ணன் அடையறதுக்கு இல்ல பக்தி பண்றதுக்கு ஹரிநாமத்தை தவிர வேற வழி இல்லை அப்படின்ட்டு 3 தடவை சொல்றாங்க சாஸ்திரத்துல. சோ பக்தி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். பக்தி அப்படின்னா கிருஷ்ணனுடைய பேரை சொல்றதுதான். கிருஷ்ணனுடைய பேரை நம்ம வாய் திறந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை தினமும் ஒரு 108 முறை சொன்னீங்க அப்படின்னா அதுவே மிக உயர்ந்த பக்தியா சொல்லப்படுது. அப்புறம் என்ன பண்ணுங்க? நீங்க சாப்பிடக்கூடிய விஷயத்த நம்ம தினமும் நிறைய சாப்பிடுறோம். அந்த சாப்பிடக்கூடிய விஷயத்த என்ன பண்ணுங்க? கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு, கிருஷ்ணா எனக்கு ரொம்ப நன்றி, இதை நீங்க எனக்கு கொடுத்துருக்க, இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த உணவு கிடைக்காம எத்தனையோ பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல உணவு இருந்தும் சாப்பிட முடியாம சுகர் பேஷண்ட், பிளட் பிரஷரு, உடம்புல இந்த வியாதி அந்த வியாதி அப்படின்ட்டு உணவு இருந்து சாப்பிட முடியாம நிறைய பேர் இருக்காங்க. அப்படி எல்லாம் என்ன வைக்காம உடம்பு நல்லா வச்சு உணவையும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு நன்றி செலுத்துற வகையில நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு துளசியை வச்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை பிரசாதமா சாப்பிடுங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இந்த ரெண்டு விஷயம் தான். என்னது? கிருஷ்ணருடைய பேரை சொல்றது, கிருஷ்ணருடைய நாம உச்சாரணம் பண்றது, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடுறது. இந்த 2 விஷயம் பண்ணாலுமே இதுதான் பக்தி. இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. பக்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய ரகசியம் கிடையாது. பக்தி அப்படிங்கிற ரொம்ப கடினமான வழிமுறை கிடையாது. பக்தி அப்படின்னா கிருஷ்ணருடைய பேரை சொல்றது, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடுறது. ஏதாவது கஷ்டம் இருக்கா? இப்ப நம்ம கிருஷ்ணனுடைய பஜனையை பாடணும், கிருஷ்ணனுடைய பேரை சொன்னோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போனீங்க அப்படின்னா கிருஷ்ணனுடைய பிரசாதம் சாப்பிட போறோம். என்ன கஷ்டம் இருக்குது? கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்மளை பத்தி கிருஷ்ணருக்கு தெரியும். மந்த சுமந்த மதையோகோ மந்த பாக்கியாக உபாதிருத்தாக கலவு வஸ்மின் யுகே ஜனாக அப்படின்னு சொல்றாரு. இந்த கலியுகத்துல மக்களுடைய புத்தி எல்லாமே மங்கி போயிடுச்சு. மக்களுடைய ஆயுசு அப்படிங்கிறது மங்கி போயிட்டு இருக்கு. இந்த கலியுகம் மேல போக போக என்ன ஆகுது? மக்களுடைய ஆயுசு கம்மியிட்டே வருது, மக்களுடைய அறிவு அப்படி கம்மியிட்டே வருது, மக்களுடைய பாக்கியம் அப்படிங்கிறது கம்மியிட்டே வருது. அதனால கிருஷ்ணர் பார்த்து என்ன பண்ணாரு? இந்த கலியுக மக்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழிமுறையை கொடுக்கிறார். வெறும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கிறார். என்ன பண்றாரு? நீ எதுவும் பண்ணாத, என்னுடைய பேரை சொல்லு, என்னுடைய பிரசாதம் சாப்பிடு, என் கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்றாரு. நீ மோட்சம் அடையறதுக்கு வேற எதுவும் பண்ண தேவையில்லை. என்ன பண்ணு? தினமும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஒரு 108 முறை ஜெபம் பண்ணு. அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிடு. நேரம் இருந்துச்சு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வாங்க, கிருஷ்ணனுடைய ரூபத்தை பாருங்க, கிருஷ்ணனை தரிசனம் பண்ணுங்க, கிருஷ்ணரை பத்தி உபன்யாசம் கேளுங்க. ஏன்னா இந்த கண்ணோ காதோ மூக்கோ வாயோ இந்த உடம்போ யாரு கொடுத்தது? எல்லாமே கிருஷ்ணர் கொடுத்தது தான். சோ கிருஷ்ணருக்கோசரம் இதை உபயோகப்படுத்தல அப்படின்னா
கிருஷ்ணர் மறுபடியும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டார் இந்த விஷயத்தெல்லாம். நீ நிறைய பேர் நான் பாக்குறோம், கண் இல்லாம, வாய் பேச முடியாம, காது கேட்காம, கை கால் வராம இருக்கவங்க எல்லாம் பாக்குறோம். அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தடவை கூட கிருஷ்ணரை பார்த்திருக்க மாட்டாங்க, கிருஷ்ணரை பத்தி கேட்டிருக்க மாட்டாங்க, கிருஷ்ணருக்கு ஒரு சேவை பண்ணிருக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கோசரம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, மறுபடியும் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கோசரம் தான். நம்ம என்ன பண்றோம், இது எல்லாத்தையும் உபயோகப்படுத்திட்டு நம்ம சுய இன்பத்துக்கோசரம் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்படி உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா கிருஷ்ணர் நம்மளுக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டார். கிருஷ்ணர் நம்மளுக்கு இப்ப நல்ல உடம்பு கொடுத்திருக்கார், நல்ல புத்தி கொடுத்திருக்கார், நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கார். இந்த செல்வத்தை, இந்த உடம்ப, இந்த புத்தி எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கோசரம் உபயோகப்படுத்துங்க. அப்படி கிருஷ்ணருக்கோசரம் உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அப்படி கிருஷ்ணருக்கோசரம் உபயோகப்படுத்தாம நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருக்க போறதும் கிடையாது. அடுத்த பிரிவுல மறுபடியும் உங்களுக்கு இந்த செல்வங்கள் கொடுக்கப்பட மாட்டாது. அதனால கிருஷ்ணர் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கார், இன்னும் கொடுக்க போறார். அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதெல்லாம் அதை மறுபடியும் கிருஷ்ணருக்கோசரம் உபயோகப்படுத்த வேண்டியதுதான். ஸோ இந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு எல்லாரும் இவ்வளவு பொறுமையோட இவ்வளவு விஷயத்த கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உபன்யாசம் இங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமும் பகவத்கீதையில இருந்து முக்கியமான ஸ்லோகத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். நம்மளுக்கு 7 நாள் இருக்கு, ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் இருக்கு. இந்த எல்லா நாளும் நம்ம என்ன பண்றோம், நம்ம இன்பத்துக்கோசரமே நம்ம வேலை பண்ணிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு 3 மணி நேரம் ஒரு வாரத்துல வெறும் ஒரு 3 மணி நேரமாவது கிருஷ்ணருக்கோசரம் ஒதுக்கலாம். ஏன்னா கிருஷ்ணர் நம்மளுக்கோசரம் எல்லாமே பண்ணியிருக்கார். அவருக்கோசரம் என்ன பண்ணலாம், ஒரு 3 மணி நேரத்தையாவது கிருஷ்ணருக்கோசரம் ஒதுக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம் அப்படின்னா 2 மணி நேரம் தான் உண்மையில சொல்லணும். அப்படின்னா சாயந்தரம் 6:30 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் இங்க சத்சங்கம் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். அந்த ஞாயிற்றுக்கிழமை சத்சங்க நிகழ்ச்சியில கலந்துக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க வாரம் ஃபுல்லா வரணும் அப்படின்ற உங்களுக்கு சொல்ல கிடையாது, 24 மணி நேரம் வாங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. என்ன சொல்றோம், வாரத்துல வெறும் 2 மணி நேரம். இது கஷ்டமா இருக்கா? இது கஷ்டம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு இந்த சான்ஸ் கொடுக்க போறது கிடையாது. கிருஷ்ணர் எவ்வளவுதான் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு தள்ளுபடி கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க கிருஷ்ணர் உங்களுக்கு இந்த உடம்பு கொடுத்ததே அவருக்கு சேவை பண்றதுக்கு தான். முடியாது கிருஷ்ணா, எனக்கு உன்னால சேவை பண்ண முடியாது, எனக்கு சந்தோஷம் இருக்கு, எனக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்கோசரம் வேலை பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் சரி போகட்டும், வேலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது எனக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நம்ம அதை கூட பண்ண முடியல அப்படின்னா நம்ம எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா நன்றி கெட்டவர்கள் ஆயிட்டோம். கிருஷ்ணர் நம்மளுக்கோசரம் இவ்வளவு பண்றாரு, நம்ம கிருஷ்ணருக்கோசரம் மறுபடியும் என்ன பண்றோம், எதுவும் பண்றது கிடையாது. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்படின்னா ஒருத்த உதவியை மறந்துட்டான் அப்படின்னா அதை விட மோசமான ஆள் எதுவும் கிடையாது. கிருஷ்ணர் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. நம்ம பிறக்கும் போது என்ன பண்றோம், வெறும் கையோட பிறக்கிறோம். இந்த உலகத்துல பிறந்த உடனே நம்ம அப்பா அம்மா, நம்மளுக்குன்னு ஒரு வீடு, நம்மளுக்குன்னு புத்தி, இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயமும் நம்மளுக்கு யார் கொடுத்தது அப்படின்னா கிருஷ்ணர் கொடுத்த பிச்சை தான். ஆனா கிருஷ்ணர் கிட்ட இருந்து இவ்வளவு வாங்கிட்டு நம்ம கிருஷ்ணருக்கு மறுபடியும் எதுவும் கொடுக்கல அப்படின்னா நம்மளை விட நன்றி கெட்டவர்கள் யாரும் கிடையாது. அப்படி நன்றி கெட்டவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம என்னைக்கு சந்தோஷமா இருக்க போறது கிடையாது. அதுக்கோசரம் கிருஷ்ணர் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்க கிடையாது. கிருஷ்ணர் என்ன கேட்கறாரு அப்படின்னா உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் கொடுங்க கிருஷ்ணருக்கு, உங்களுடைய சக்தியை கொஞ்சம் நேரம் உங்க கிருஷ்ணருக்கு கொடுங்க, நீங்க பேசுற திறமையா கிருஷ்ணருக்கு கொஞ்சம் கொடுங்க, நீங்க சாப்பிட்ற விஷயத்த கிருஷ்ணருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறார். ஸோ அதனால நம்ம மறுபடியும் உங்ககிட்ட அதான் கேட்டுக்கிறோம். இந்த இஸ்கான் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கிருஷ்ணனா யாரு, அந்த கிருஷ்ணன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணனை ஏன் வழிபடணும், இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது. நம்ம எல்லாரும் சந்தோஷம் தொலைவி அலைஞ்சிட்டு இருக்கோம், ஆனா யாருக்கும் சந்தோஷம் வந்த மாதிரி கிடையாது. ஸோ உண்மையாலுமே சந்தோஷத்தை எப்படி அடையிறது அப்படின்ற விஷயத்தை இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது நம்ம வெறுமனே நீங்க கிருஷ்ணரை தான் நம்பி ஆகணும், பகவத்கீதையா நம்பி ஆகணும் அப்படின்ட்டு மத்த மதம் சொல்ற மாதிரி நம்ம சொல்றது கிடையாது. நம்ம என்ன பண்றோம், பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு புத்தி இருக்கு, நம்ம படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஜென்மாஷ்டமி மட்டும் வரதை நிறுத்திடாம ஒவ்வொரு வாரமும் இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இருங்க. இப்படி வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய விஷயம் கேட்க போறோம். நம்ம ஒரே நாள் எல்லாத்தையும் பேச போறது கிடையாது, நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த உபன்யாசத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் இதுவாதான் இருக்கணும். என்ன விஷயம் இருக்கணும், கிருஷ்ணருக்கு நிறைய குணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான குணம் அப்படிங்கிறது அவருடைய கருணை,
அவருடைய பக்த வத்சலன் அப்படின்ற குணம், அதுக்கப்புறம் பகவான் அப்படின்ற குணம், அதுக்கப்புறம் அவருடைய சௌலபியம் அப்படின்னா ரொம்ப எளிமையா அடையக்கூடியவர் அப்படின்ற இந்த 4 குணங்கள். அதுக்கப்புறம் என்ன கத்துக்கிட்டோம்? கிருஷ்ண பக்தினா என்னது? கிருஷ்ணருக்கு நம்ம நாக்குனால செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கறதா கிருஷ்ண பக்தி அப்படின்னு சொல்றோம். நாக்கெல்லாம் என்ன பண்ணோம்? ஹரிநாமம், கிருஷ்ணனுடைய பேரை சொல்றது, கிருஷ்ணனுடைய பிரசாதம் சாப்பிடுறது. இந்த 2 விஷயம் அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு நம்ம செய்யக்கூடிய பக்தி. இதை பண்ணாலுமே ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? மோட்சத்துக்கு போக முடியும். இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த இஸ்கான் அப்படின்ற இயக்கத்துல மறுபடியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு இந்த மதுரையில உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு அழகான கோயில் இருக்கு, இவ்வளவு அழகான இங்க கிருஷ்ண பலராமர் இருக்காங்க. வாரத்துல ஒரு முறையாவது வந்து உங்க கண்ணை உபயோகப்படுத்தி கிருஷ்ணரை பாருங்க. இந்த கண் இருக்கக்கூடிய பயனே வந்து கிருஷ்ணரை பாக்குறதுக்கோசரம் தான். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு மறுபடியும் இந்த கண்ணு கிடைக்க போறது கிடையாது. அப்படி கிடைச்சாலும் ஏதாவது மிருகமா தான் நம்ம பிறக்க போறோம். அதனால நம்மளுக்கு மனுஷ பிறவியில இந்த நல்ல கண்ணு இருக்கும் போதே கிருஷ்ணரை பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாரத்துல ஒரு நாள், தினமும் இல்லை அப்படின்னா, இங்க பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா தினமும் வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாரத்துல ஒரு முறையாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6:30 இருந்து 8:30 மணி வரைக்கும் இங்க கிருஷ்ணரை பார்த்துட்டு கிருஷ்ணோட நாமத்தை சொல்லி பஜனை பண்ணிட்டு கிருஷ்ணரை பத்தி விஷயங்களை பகவத்கீதையில இருந்து கேட்டுட்டு முடிஞ்ச பின்னாடி கீழே கிருஷ்ண பிரசாத விருந்து இருக்கு, எல்லாரும் பிரசாத விருந்து சாப்பிட்டு போலாம். அதனால கிருஷ்ணர் உங்களை எல்லாத்தையும் மறுபடியும் கூப்பிடுறார். நீங்க ஏன் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, மறுபடியும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கூப்பிடுறார். நான் முட்டாள்தனமா இங்க இருக்க முயற்சி பண்ணாதீங்க. இந்த உலகம் நல்ல இடம் கிடையாது. இந்த உலகத்துல ஒவ்வொரு அடியில் நம்மளுக்கு ஆபத்தா இருக்கு. நம்ம சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், வெளியில போனோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு தெரிய போறது கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆபத்துன்னு தெரியாது. நிறைய கொசு போயிட்டு இருக்கு, எந்த கொசு என்னன்னு தெரியாது. உட்காந்த கொசு மலேரியா வந்துச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் சாபம் கொடுக்கல, பட் இந்த உலகத்தோடைய நேச்சரை சொல்றேன். இந்த உலகத்துல எந்த இடத்துல தொட்டாலும் என்ன இருக்கு? ஆபத்து தான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஆபத்தை இன்னும் பெருக்கிட்டே போயிட்டு இருக்கோம். வெளியில போறோம், வண்டிலாம் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு வந்துட்டு இருக்கு. எந்த சமயத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால நம்மளுக்கு இந்த உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் போது கிருஷ்ண பக்தி பண்ணிக்கோங்க. இந்த கிருஷ்ண பக்தி மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில கூட வரப்போகுது. உங்களுடைய பேங்க் பேலன்ஸோ, உங்களுடைய பதவியோ, உங்களுடைய செல்வமோ, உங்களுடைய சக்தியோ, உங்களுடைய அழகோ எதுவும் வரப்போறது கிடையாது. உங்களுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உடம்புக்கு பேரு வெறும் பணம்தான். இந்த உடம்பு எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, இது ஐஸ்வர்யா ராயாவே இருந்தாலும் சரி, இல்ல அமிதாப் பச்சனா இருந்தாலும் சரி, அப்துல் கலாமா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் எரிக்க தான் போறாங்க. இந்த உடம்பை யாரும் பெட்டியில வச்சு பாத்துக்க போறது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? முட்டாள்தனமா இந்த உடம்புக்கு எவ்வளவோ பண்றோம். இன்னைக்கு ஜென்மாஷ்டமி வந்திருக்கு, என்னென்ன பண்றோம்? நம்ம நிறைய மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கோம், நிறைய வந்து நம்மள அலங்காரம் பண்ணிக்கிறோம். ஆனா உண்மையில ஜென்மாஷ்டமி அப்படிங்கிறது கிருஷ்ணரை வந்து அழகா பண்ணி பாத்துக்கிறது அர்த்தம். அந்த மாதிரி இந்த உலகத்துல நம்ம அழகா சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த எதுவுமே உங்களுக்கு உதவி பண்ண போறது கிடையாது. கிருஷ்ண பக்தி மட்டும்தான் உங்களுக்கு உதவி பண்ண போகுது. ஸோ இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த கிருஷ்ண பக்தியை கொஞ்சம் தீவிரமா எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. श्री कृष्ण भगवान की जय। श्री कृष्ण जन्माष्टमी महामहोत्सव की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण।